வணக்கம் சரண் ராஜ். பரவாயில்லைங்களா ப்ரோ? நல்லங்க ஓகேடா ப்ரோ? கேக்குதுங்க. பரவாயில்லைங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன். என்ன உங்களுக்கு என்ன இன்னைக்கு ஆல்ரெடி வந்து பரவல் முடிஞ்சிருச்சுல்ல இத்தனை நேரம்? இல்ல ப்ரோ, என்ன மேட்டர்னா ஒய்ஃபோட அப்பா இறந்தாரு ப்ரோ நைட்டு. ஓகே ஓகே, அதனால எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. வண்டி போயிட்டு இருக்கேன் ப்ரோ. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க கரூர். அதாங்க அவங்க முன்னாடி போயிட்டாங்களா? ஆமா, ஓட்டு போட போறாங்கல்ல. ஆமா, ஓட்டு போயிட்டு ஆட்லாங்க. உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பரவல் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு 2 நாள். நானே மனசுக்கு கவலை என் மனசுல கஷ்டத்தை வந்து உங்ககிட்ட சொல்லி மனசுல பார்த்து நீங்க பரவல் என்ன கஷ்டம் பேசுங்க. அவரு யாரு மாமா தானே? அவங்களுடைய மாமனாரு. உங்க மாமனாரா? அவங்களோட அப்பா. அப்பா ஓகே தான். எதுல போறீங்க நீங்க ஊருக்கு? எதுல? கார்லயா? சரி ஓகே போய் பாருங்க. கேக்கல. சரி ஓகே, வேற யாருங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன கார்ல தானே போறீங்க? கார்ல போறது பைக்ல போற மாதிரி சவுண்ட் அடிக்குது. ப்ரோ இது 171 டிஸ்கோன்னு ஏதோ மென்ஷன் பண்ணிருக்காரு, எதுவும் தெரியுமா? தெரியல ப்ரோ. உள்ள விக்ரம்க்கு வந்து எப்படி கமல் பழைய டைட்டில் யூஸ் பண்ண மாதிரி இவருடைய பழைய டைட்டில் ஏதாவது யூஸ் பண்ணுவாரான்னு தெரியல. அப்படியே பார்ப்போம், எதிர்பார்ப்போம். தங்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. அது இல்லையா? அந்த மாதிரி டைட்டில் வைப்பாங்களா? அதாவது நல்லா பட் அதுதான் இல்ல, ரொம்ப ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. வைப்பாரு. வெற்றிமாறன் அது என்ன ப்ரோ? எது ராகவலாரன் ஸ்ட்ரீட் போட்டிருந்தாரு வெற்றிமாறனோட அதிகாரம்னு. ஆமா, வெற்றிமாறன் கதை திரைக்கதை. அது டைரக்டர் வேற, அது அடுத்த படம். அது முன்னாடி சொன்னது, அதுக்கப்புறம் அந்த படம் டிராப் பண்ணாங்க. இப்போ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. லாரன்ஸ் லைனப்பே லோகேஷ் ரைட்டனு, அடுத்து வெற்றிமாறன் ரிட்டனு, ஹண்டர் அப்படியே வித்தியாசமா போயிட்டு இருக்கு. பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ, இப்போ இந்த துரை செந்தில்குமார் தான் அதுக்கு டைரக்ஷன் அந்த படத்துக்கு. அவர் கிடையாது, மாறிடுச்சு. அவர் அடுத்து வந்து இந்த படம் இருக்குதா, நம்ம அண்ணாச்சி லெஜண்ட். ஓ, அப்ப அந்த இது சூரி படம் முடிச்சிட்டாரு. லெஜண்ட் 2 எடுக்கிறாரு. ஆமா சூரி படம் முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த மாசம். சென்சரே ஆக போகுது. அது முடிச்சு லெஜண்ட் 2. லெஜண்ட் 2 இல்ல, லெஜண்டோட 2வது படம். சொல்லுங்க பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க ஹரி. அதான் விடாமுயற்சி கேள்விப்பட்டப்போ எனக்கு தெரிஞ்சு மே ஃபர்ஸ்ட் வீக் தான் அது வந்து கமெண்ட்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. இல்ல ஏப்ரல் கமெண்ட்ஸ் ஆகுமா?
ஹலோ இது எது சொல்றீங்க? ஷூட்டிங்கா? ஆமா ப்ரோ, ஆமா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னொரு 15 நாள் இருக்கு. 15 நாள் இருக்கு. இந்த மந்த்ல முடிச்சிருவாங்க. ஜூன்ல இருந்தா ஒரு மே அடுத்த படத்துக்கு போயிருவாரு. மே ஃபர்ஸ்ட் வீக் தான் குட் பேட் நினைக்கிறேன். அக்லிக்கு போயிருவாரு. இது இல்ல மேல நான் முடிச்சிருவாரு. அதுக்கும் மேபி டிலே வாய்ப்பு இருக்கு. ஓகே. நான் பிரேமலு பாத்தீங்களா நீங்க? பிடிச்சிருந்ததா? நம்ம இன்னும் பார்க்கலைங்க. இன்னும் பார்க்கல. ம். நிறைய நல்ல படம் பார்க்கவில்லைங்க. படம் நிறைய படம் பார்க்கல. பிரேமலு பார்க்கல. இன்ஸ்பெக்டர் ரிஷி பார்க்கல. அது என்ன 3 எபிசோடு தான் பார்த்தேன். மீதி பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்கு. சின்ன சின்ன படம் நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான். இப்போ மே ஃபர்ஸ்ட் லுக் வருதா ப்ரோ விடாமச்சு? அந்த அந்த டீம்லாம் நம்ப முடியாதுங்க எப்பயுமே. நீங்கள் பிளைண்டாக நம்பிடாதீங்க. மங்காத்தா ரீ ரிலீஸா இல்ல தீனா ரீ ரிலீஸா எது வரும்? பில்லை வேற சொல்கிறாங்க இப்போ. எந்த படம் வருதுன்னு தெரியல. இல்ல மங்காத்தா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்ப அஜித் ஃபேன்ஸ்க்கு மங்காத்தா, ஆமாம், கில்லி வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கு அது மங்காத்தா வந்தால் நல்லா இருக்கும். ஒரு நல்ல அது பண்ணுவாங்கன்னு தெரியல. மங்காத்தா பண்ணால் நல்லா இருக்கும். இல்ல பில்லா பில்லா தீனாலாம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆச்சு. 3-4 வாட்டி ரிலீஸ் ஆச்சு. பில்லா தீனா இல்லை, பில்லா வந்து ஆல்ரெடி ஆயிடுச்சு. தீனா வந்து அது ரொம்ப கொஞ்சம் பழைய படம். ஸோ மங்காத்தா வந்தால் தான் இன்னைக்கு ட்ரெண்டு கரெக்டாக இருக்கும். ஒரு கில்லிக்கு போட்டி கொடுக்குற மாதிரினா அதுதான் மங்காத்தா தான் சொல்ல முடியும். அது பண்ணால் தான் நல்லா இருக்கும். அது பண்ணலன்னா பெஸ்ட்டு. மற்ற படம்லாம் ஒன்று இந்த ப்ரோ அளவுக்கு. அது என்ன தமிழ்நாட்டு ரிலீஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கா? ஓவர்சீஸ் மட்டும் தான் பண்ண ஓவர்சீஸ்ல முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது Cloud9 உங்க தயாநிதி மாறன் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது தெரியல ப்ரோ, கரெக்டாக தெரியல. பட் அதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. பார்ப்போம். 1ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் மங்காத்தா. ஆனா அந்த ஸ்டார் படம் எப்படி கண்டென்ட் வைஸா நல்லா வருமா இல்ல லிட்டில் பிட் ஆவரேஜா இருக்க வாய்ப்பு இருக்கு? என்ன படம்? கவின் தான். ஸ்டார் கவிந்து பார்த்தா டாடா மாதிரி இருக்குமா ப்ரோ, இல்ல அதை பற்றி தெரியல ப்ரோ. அது நான் இன்னும் பார்க்கல. ட்ரெய்லர் கூட பார்க்கல. ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எமோஷ்னலாக இருக்கும். நாங்கள் நானும் பார்க்கல எதுவும். இல்ல நீங்க ப்ரெஷ் ஷோலாம் மோஸ்ட்லி நீங்க போவீங்க? எதுவும் போடலையே இன்னும். படம் 10ஆம் தேதி ரிலீஸு. முன்னாடியே போட மாட்டாங்க. ரொம்ப முன்னாடி போட மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் முன்னாடி போடுவாங்க அதிகபட்சம். அவ்வளோதான். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ப்ரெஷ் ஷோ கூப்பிடுறாங்கன்னா அவங்க வந்து என்ன இப்போ ரிவ்யூஸ் நீங்க சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்லுவாங்களா? இல்லை நீங்க ரிவ்யூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க முன்னாடி அப்படின்னு? சப்போஸ் 2 or 3 days முன்னாடி இப்போ ப்ரெஷ் ஷோ நடக்குதுன்னா அவங்க வந்து நீங்க ரிவ்யூ சொல்லுங்க இல்லை சில படங்களுக்கு சொல்லிடுவாங்க. சில படங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க. படம் ரிலீஸ் வரைக்கும் ரிவ்யூ கொடுக்காதீங்க அப்படின்றது ஷோ போடும் போதே சொல்லிடுவாங்க. சில படங்களுக்கு வந்து நல்லா இருந்தால் சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நீங்கள் இப்போ சொல்லாதீங்க, வெளிக்கிழமை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிக்கி ஃபிலிம்ஸ்க்குலாம் ஏன் ப்ரெஷ் ஷோ அவ்வளோவா போடுறது இல்லை? உங்களுக்கு ஏதாவது அதுக்கான எதிர்பார்ப்பு இல்லை. சின்ன படங்களுக்கு தான் தேவை. இல்ல கார்த்தி ப்ரோ, ஒரு வார்த்தை பேசலாமா? சொல்லுங்க. ஒரு குழந்தை வந்து பிறக்குது. அது பிறந்தப்ப வந்து ரொம்ப சீரியஸா பிறக்குது. அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஐசியூல வைக்கிற என்னமோ வந்து ட்ரை பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சு ஒட்டினாக்க அந்த குடும்பத்துல இருக்கவனுக்கு எவ்வளவு வயிற்றுச்சல் ஆகுமோ, வலிக்குமோ, அதே மாதிரி தான் படம் எடுத்தவனுக்கும். அது ஏன் வந்து இந்த ரிவ்யூ பண்ற கூமுட்டைகளுக்கும் புரியவே மாட்டேங்குது. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போ, நல்லா இல்லைண்டாக்க ஒரு வாரம் கழிச்சு கூட சொல்லிட்டு போக வேண்டியதானா? அது தரந்தாழ்ந்து வந்து எதுக்கு வந்து போய் விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு கேக்குறேன். இப்போ யார் கேடுபில்ல பேசுறதா? நான் தான் ப்ரோ. நீங்க இதையும் அதையும் கனெக்ட் பண்றதுல அர்த்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹோட்டல் இருக்கு. நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றேன். கேவலமா இருக்கு. வாயிலே வைக்க முடியல. வாந்தி வந்துருச்சு. சாப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்துட்டு வெளில வந்து வரும்போது நல்லா தாங்க இருக்கு, போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றேன். அடுத்து நீங்க போறீங்க. நீங்க போய் வாந்தி எடுக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், ஏங்க பாவங்க, ஹோட்டல் வச்சிருக்கான், சம்பளம் கொடுக்குறான், மாவு ஆட்டியிருக்கான், இட்லி சுட்டுருக்கான், தோசை சுட்டுருக்கான், அவனுக்கு எப்படிங்க நான் வந்து கெடுதலை சொல்ல முடியும்? அதனால தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இது ஒரு பேச்சா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. சினிமான்றது வந்து பிஸ்னஸ். சினிமான்றது பிஸ்னஸ், வியாபாரம். இந்த வியாபாரத்தை பற்றி விமர்சனங்கள் வரதான் செய்யும்.
அது தெரியாம இல்ல பேசிட்டு சரி ஓகே ப்ளூ சட்டை மாறணும் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு பிரச்சனை பேசிட்டு இருந்தா ப்ளூ சட்டை மாறணும் இன்ஸ்பிரேஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன படங்கள்லாம் எத்தனை படம் ஓடிச்சிங்க. அதை தாண்டி மக்கள் ஒன்று இருக்காங்கல்ல. இதுல வந்து நான் அதை குழந்தை குழந்தை பிரசவம் இதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் வந்து சும்மா லாஜிக்கே இல்லாம எமோஷனலா பேசுறதுக்கு அர்த்தம்லாம் லாஜிக் இல்லாம அர்த்தம்லாம் பேசிட்டு உண்மை இருக்காங்க. நினைச்சுக்கோங்க. என்ன இருக்கு என்ன ஒண்ணும் கிடையாது. ஒரு ஒண்ணும் 5 கிடையாது. படம் 6 படம் எக்ஸாம் எழுதுறேனாக்குங்க, 5 படம் 6 படத்துல வந்து ஏதாவது ஒரு படத்துல எவனா ஒருத்தர் ஃபெயில் ஆகத்தான் செய்வேன். 5 படத்துல பாஸ் பண்ணவன் அறிவாளி, வந்து முட்டாளியா. அதுதாங்க ஃபெயில் ஆகணும்னு சொல்ல வேண்டியதானே. இல்லைன்னா இருக்கு. இல்ல எல்லா ஜானர் இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு ஜானர் பிடிக்கும். ரிவ்யூ பண்றவங்களுக்கு ஒரு ஜானர் மட்டுமே பிடிக்கும். அந்த ஜானர் படத்தை மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாக்க அது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறேன். இதே மாநாடு படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னாப்புல. சரி ஓகே ஓட்டுச்சா இல்லையா? இல்ல மாநாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு லவ் டுடே மட்டும் அவருக்கு பிடிச்சி போச்சா? அதுதாங்க மாநாடு அவர் நல்லா சொன்னாருங்க. அதுவும் ஓடி இருக்குல்ல. இருக்காப்ல நீங்க வன்மத்துல பேசிட்டு உட்காந்துருப்பாரு. மாநாடு பிடிக்கலாமா, நல்லா லவ் டுடே மட்டும் பிடிக்குதாமா அவருக்கு? அதுதாங்க நீங்க அவரை பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்போ சொல்றேன் பொதுவாக ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பெருசா நல்லா இருக்க படத்தை பாதிக்காதுன்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சொன்ன பாதிச்சிருமா? பரவாயில்லைங்க, ரொம்ப தரங்கட்ட மாதிரி போயிட்டு இருக்குது. என்ன தரங்கட்ட மாதிரின்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. தரங்கட்ட மாதிரின்னு என்ன எது சொல்றாங்க? ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னா அவனை எப்ப போட்டு தரணும்னு சொல்லிதான். பர்சனல் அபியூஸ் என்னங்க இருக்கு? என்ன பர்சனல் அபியூஸ் என்ன இருக்கு சொல்லுங்க. பர்சனல் அபியூஸ் இது வரைக்கும் நீங்க வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. ஏங்க நீங்க சொல்லுங்க. அந்த வலிமை டைம்ல அவர் அப்படி பேசியிருக்கவே கூடாதுண்ணா. ஏகப்பட்ட என்ன சொன்னாரு? இல்ல வலிமை டைம்ல என்ன சொன்னாரு சொல்லுங்க. அது எப்படின்னா சொல்றது? எப்படி நான் உங்களுக்கே தெரியும். புரியல எனக்கு. வாயில தான் சொல்லணும். இல்ல ப்ரோ அந்த பஜன்லால் சேட்டும்லாம் சொன்னார்ல. அதேதான் இப்ப எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க முன்னாடி எப்படி நான் சொல்றது? விமர்சனம் தாங்க. அந்த விமர்சனத்தை ஏத்துக்கோங்க. இதுல என்ன இருக்கு? இல்லண்ணா அது அவர் நேச்சுரலாவே அந்த மாதிரி இருக்கிறது. அவர் அப்படிதாங்க பேசுவாரு. படத்தை பத்தி பேசலாம், அதை பத்தி பேசலாம். அது வந்து ரொம்ப எல்லை மீறிட்டாருன்னு நான் ஃபீல் பண்ணேன். இதுக்கு என்ன எல்லை இருக்கு? ஒரு எல்லையும் கிடையாதுங்க. புரிஞ்சுக்கோங்க. விமர்சனம் வந்து இப்ப யாரு பண்ணல, சரி ஓகே அவர் பண்ணல, ஓகே. ஒரு விஜய் ஃபேன் என்ன ட்வீட் போடுறாங்க, சூர்யா ஃபேன் என்ன போடுறாங்க, இதே விஜய் படம் வரும்போது ரஜினி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸ் என்ன ட்வீட் போடுறாங்க. இவங்களுக்கு எல்லை வைப்பீங்களா நீங்க? இவங்களுக்கெல்லாம் பாட்டர் போடுவீங்களா? அதெல்லாம் கிடையாதுல்ல. சும்மா அடுத்த வாயெல்லாம் அடைக்கிறதுக்கு வேலை பார்க்கக்கூடாது. விமர்சனம் இருக்கானா இருக்கு கண்டிப்பா. அதை பேசினா நீங்க அதை தான் பார்க்கணும். ஐயோ இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் சிஎஸ்கே பெண்ண வைங்க, மும்பை எனக்கு பிடிக்காது. ரோஹித் சர்மா வந்து பண்ண பாட்டுக்கு இங்க இருக்க எல்லா சிஎஸ்கே ஃபேன் முதற்கொண்டு எல்லாருமே கொந்தளிச்சு தான் வந்து ஆனாங்க. ஒரு அளவுக்கு தான் லிமிட். அதுக்கு மேல ஆயிடுச்சுனாக்க அது எல்லாரும் கேள்வி கேட்டுதான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதுக்கு மேல உங்க இஷ்டம், நீங்க பேசலாம். இன்னொரு கேள்வி, ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்கலாம்னு. இப்போ வந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஆக்டர் கிட்ட போய் ஆக்ட்ரஸ் கிட்ட போய் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் நரேட் பண்றாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஆக்டருக்கும் அவங்க வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட செலவு பண்ணணும். அது வந்து மேபி அது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷனை கொண்டு வரலாம் ஒரு ஆக்டருக்கும் டேரக்டருக்கும். அது இப்போ இருக்கிற டெக்னாலஜில இந்த ஏஐலாம் வருது இல்லைன்னா, அதை வச்சு இப்போ அவங்க சொல்ற அவங்க இருக்கிற ஸ்கிரிப்டே ஒரு வீடியோ ஃபார்மேட்டா ஒரு ஏஐ மூலமா அதை கிரியேட் பண்ணா அது வந்து ஈஸியா போகும் இல்லைன்னா சில ஆக்டர்ஸ்க்குலாம். ஏன்னா இப்போ சில பேர் டயர்ட் ஆயிடுறாங்க. இது மாதிரி அவங்க யாருமே அந்த யாருமே 3 மணி நேரம் 4 மணி நேரம் கதை கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்கறது வந்து எஸ் ஏ சூர்யா அவருக்குமே வந்து இல்லைங்க, அவருமே வந்து ஃபில்டர் பண்ணி 10 கதையை கேட்டு அந்த 10ல் ஒரு கதையை செலக்ட் பண்ணி தான் கேட்பாரு தவிர எல்லா கதையும் கேட்க மாட்டாரு. ஒரு 10 ஒரு நல்ல கதை லைன் கேட்பாங்க. அந்த லைன் நல்லா இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு வெர்ஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல் வெர்ஷன் கேட்பாங்க. ஸோ எடுத்தோடனே வாங்க கதை சொல்றீங்களா, ஒரு 3 மணி நேரம் சொல்லுங்க அப்படின்னு யாரும் உட்கார மாட்டாங்க. என்ன மாதிரி கதை, என்ன லைன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஓகே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, ஓகே வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கேட்கறதோ 1 மணி நேரம் கேட்கறதோ அதெல்லாம் அடுத்தது தான் பண்ணுவாங்க. எடுத்தோன்னே அப்படி பிளைண்டா உட்காந்து கேட்க மாட்டாங்க யாரும். ஸோ மோஸ்ட்லி எல்லா ஆக்டர்ஸுமே ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, ஸ்க்ரீன் பிளேக்கே டேரக்டா போயிட மாட்டாங்கன்னா. கண்டிப்பா அவங்க போக மாட்டாங்க. அதுக்கு கீழே ஆளுங்க இருப்பாங்க. இப்போ நீங்க விஜய்க்கு கதை சொல்றதுன்னா ஜெகதீஷ் ஃபர்ஸ்ட் கேட்பாரு, அவரோட டீம் கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க.
அந்த லைன் நல்லா இருக்கு, வெர்ஷன் நல்லா இருக்குன்னா அவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவாங்க. சூர்யாவுக்கு சொல்கிறோம்னா வந்து சூர்யாவோட டீம் இருக்கு, ராஜசேகர் பாண்டியன் கேட்பாரு, இவங்கெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் சூர்யாவுக்கு போகும். எடுத்தோடனே போய் சூர்யா வந்து வாங்க உட்காருங்க தம்பி, வாங்க கதை சொல்லுங்க, ஒரு 3 மணி நேரமா, சரி ஓகே 3 மணி நேரம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு யாரும் உட்கார மாட்டாங்க அந்த மாதிரிலாம். அது அது இல்ல நடக்காது. இப்ப லோகேஷ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ஃபர்ஸ்டே கைதி 2 பண்றது வந்து இப்போ தலைவருக்காக ஒரு படம் பண்றாரு. இப்போ பிரபாஸ்க்கு ஒரு படம் பண்றாரு. இப்ப அவரு வந்து அப்ப அவரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏன்டா இப்படி கழுத்து அடிக்கிறீங்க, நான் ஒரு பாத்து போயிட்டா ஆஃபர்ஸா வருது. சோ அந்த நிலைமையில எப்படி முடிவு எடுப்பாரு? மணி ப்ரெஃபரன்ஸ் பண்ணுவாரா இல்ல ஸ்டோரிக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாரா? தனக்கு பிடிச்சத பண்ண ப்ரெஃபரன்ஸ் தருவாரா? அவருக்கு பிரச்சனை வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு, அதனால கமிட்மெண்ட்டாக அதை பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு மாஸ்டர் கொடுத்தாரு விஜய், அதுக்கப்புறம் லியோ எடுக்கிறாரு. இப்போ வந்து ரஜினி படம் வந்தாலும் ரஜினி படத்தை கமிட் பண்ணிட்டாரு. கைதிட்டியும் அவர் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அது அவருடைய நாளைக்கு ஏதாவது டைட்டில் பஸ் ஏதாவது அப்டேட் தெரியுமாண்ணா? தெரியல. சாரி டுடே மாஸ்டர் டைட்டில் தான் இருக்கும். ப்ரோ இந்த அரண்மனை 4 போஸ்ட்போன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த விஷால் டிசைன் பத்தி சொன்னனால தான் அப்படியா இருக்கா, இல்ல வேற ஏதாவது ரீசன்னால போஸ்ட்போன் இருக்கா? இல்லை அரண்மனை போஸ்ட்போன் ஆனது வந்து என்னன்னா, விஷாலும் சுந்தர்சியும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 பேரும் வந்து 3 படம் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அவங்க. இன்னொன்று ரஜினி பற்றி பேசிட்டு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்னொன்று அரண்மனை பிஸ்னஸ்ன்னு ஆகலை, டிஜிட்டல் சேட்டலைட்டாக வைக்கல, அது ஒரு ரீசன் இருக்கு. எல்லாம் சேர்ந்து தான். ஒன்றும் கேட்கலங்க. கேக்குதா? இல்ல அவர் பேசுறது ரொம்ப பிரேக் ஆகுது. ஒன்றும் கேட்கல. கங்குவா தங்கலான்லாம் எந்த ஸ்லாட் எதிர்பார்க்கறாங்க இந்த வருஷம்? தங்கலான் வந்து 30 சொன்னாங்க, 30 வர மாதிரி தெரில. நீ 30 ஜூன்ல தான் வரும் போல இருக்கு. தங்கலான் இது கங்குவா வந்து இதாயிடும் ஆகஸ்ட் இல்ல, ஆயுத பூஜை இல்லைன்னா தீபாவளி ஆயிடும். பூஜாக்கு தான் வேட்டையன் இது பண்ணிட்டானுங்க, லாக் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த டைம்ல தான் ஒன்று தீபாவளி இல்லைன்னா ஆயுத பூஜை. அது சிவகார்த்திகேயன் படம், தனுஷ் படம்லாம் வேற இருக்கு, அமரன், ராயன், அதெல்லாம் இந்த வருஷம். ராயன் இப்போ வந்துடும், ராயன் ஜூன்ல வந்துடும். அமரன் என்ன ப்ரோ, புஷ்பா கூட கிளாஷ் ஆகுமா? கிளாஷ்லாம் ஆகாதுங்க, தனியாக தான் வரும். ஏன்னா அது மிலிட்டரி படம், அதனால ஆகஸ்ட் 15 டார்கெட் பண்ணுவாங்களா ப்ரோ? புஷ்பா வந்தால் அது வராது. புஷ்பா வந்துச்சுன்னா ஒரு 2 வாரம் தள்ளி வரும். இப்ப அரண்மனை 4 நெக்ஸ்ட் சாங்ஸ் தான் வருதா ப்ரோ? வரும். ஃபர்ஸ்ட் சாங் கேட்டு ரொம்ப உனக்கு பிடிச்சி போச்சா ஹரிஷ்? எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஹிப்ஹாப் பண்ணியா? ஆமா, ஹிப்ஹாப் சாங்ஸ் ஜெனரலாவே பிடிக்கும். ப்ரோ இப்போ விக்ரம் மார்க்கெட் எப்படி ப்ரோ இருக்கு? இந்த 2 படம் வந்தா பயங்கரமாயிரு ப்ரோ. தங்கலான்னு அப்புறம் எஸ்.ஏ. அருண்குமார் படம், ரெண்டுமே நல்ல இது. விக்ரமுக்குன்னு தனியாக இண்டிவிஜுவல் மார்க்கெட்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அவருக்கு வந்து பெரிய பிளாக் பஸ்ட் கொடுத்து மார்க்கெட் ஏறல, ரொம்ப ஒன்றும் இல்லாம குறையில, அப்படியே இருக்கு, அவ்வளோதான். ஒரு நிமிஷம் பேசிக்கலாங்களா? சொல்லுங்க, கேட்டுவில்ல. இப்ப விக்ரமும் சரி, விட்டு கொடுக்காத ஆக்டர் தெரிஞ்ச முகமா இருந்துச்சுன்னா பஞ்சாயத்தே கிடையாது. அவங்க ஒரு நல்ல கதையோட வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹிட் ஆக போகுது. எக்ஸாம்பிள் வந்து புதுசா வந்த கேரளா படமே எடுத்துக்கணும். நல்ல கதை வந்துச்சுன்னா தெரியாத முகத்தையே ஹிட் பண்ற ஆளுக நல்ல கதையா கொண்டு வந்தாக்க தெரிஞ்ச ஆளுக வந்தாங்கன்னா பயங்கரமா வந்து செஞ்சு விட்டுருவாங்க. அதுதான் உண்மை. தரமா வந்துச்சுன்னா
ப்ரோ விக்ரம்க்கு வந்து அந்த சங்கர் படம் மணிரத்ன படத்தால ப்ரோ கொஞ்சம் காப்பாத்துச்சு. இல்ல bro. இல்லன்னா அது தவிர மீது எல்லாமே ஃபிளாப்ஸ் தான் bro. இருமுகன் ஓடிச்சு ப்ரோ இடையில. இருமுகன் இருமுகன் மட்டும் ஓடிச்சா பட் மீது எல்லாமே சங்கர் மணிரத்னம் படமா தான் இருக்கு. கொஞ்சம் ஓடின படங்கள். இருமுகன் ஓடிச்சா இருமுன்னு ஓரளவுக்கு ஒண்ணுச்சு. இல்லைங்க, அதெல்லாம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க. இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல ஓடல. இருமு ஓப்பனிங் இருந்துச்சு. இல்ல ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. இருந்தது அந்த ஒரு இருமுகன். 3 நாள் நல்லா மகான் வச்சு. வந்து தியேட்டர்கள் தியேட்டர்கள் ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா இதாயிருக்கும். மகான் இதாயிருச்சு. அகான வந்து அது ஒரு 30% 40% தாங்க. அந்த என்ட்ரோல் சீன் வந்து ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எவ்வளவு மப்புல இருப்பாப்புல, அந்த ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும், நானே எதிர்பார்க்கல. செம்மையா இருக்கும் அந்த சீன். அந்த ஒரு சீன் நல்லா இருக்கும். வந்திருந்தாலும் ஆவரேஜ் ஹிட் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கும். பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் போயிருக்காது என்னோட நடுவுல ஒப்பீனியன். நிறைய அந்த மொக்க படம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 என்றதுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் நிறைய மொக்க படம் பண்ணிட்டு இருந்தாரு. சாமி 2 எல்லாம் கடாரம் கொண்டான்லாம் அதுல அவர் எப்படி மார்க்கெட்டை கீழே இதாச்சு. இப்ப கோப்ராவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ரொம்ப இதாகல. இப்ப தங்கலானும் எஸ்.ஏ. அருண்குமார் படமும் இதுவும் தூக்குனாங்க. தங்கலாம் ரஞ்சித் படம் ஏன் ப்ரோ டிலே ஆகுது? தங்கலான் அதனால படம் முடிஞ்சிருச்சு. அதான் மே 30 அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். மே 30 இல்லை ஜூன்ல ரிலீஸ் ஆகும். கௌதம் படம் வராதா? வருமா? ஆனா காத்தினா துருவ நட்சத்திரம் ரோனிசத்துக்கு நான் இங்க ஒரு 300-400 டைம் பதில் சொல்லியாச்சு. ஒரு தம்பி ஒரு 100 கோடி ரூபா ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க, அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் இதை கேட்டுட்டே இருக்கு? ரைட்டு. காத்தினா இந்த வீரதீர சூரன் வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்கா தெரியுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க bro? அது இந்த வருஷம் கூட ரிலீஸ் ஆயிருமா? அது இந்த வருஷம் சொல்ல முடியாதுங்க. இந்த வருஷம் டிசம்பர்ல இருக்கலாம், இல்லை பொங்கல் அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல பட் அது காஸ்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. எஸ்.ஜே. சூர்யால இருக்காங்க. ஆமா. கார்த்தி, இது தலைவர் 171 ஃபர்ஸ்ட் கதை வந்து வேற ஏதோ ஒன்று இருந்துச்சு, பட்ஜெட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் கதை வந்து இந்த பிரசாந்த் எஸ்கேல நடிக்கிற மாதிரி இருந்துச்சுல, எஸ்கே நடிக்கிற மாதிரி. நேத்து பிரசாந்த் ஆறு சொல்லியிருந்தாரு, அது பட்ஜெட் அதெல்லாம் இருந்துச்சு. ஆவா ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு என்ன மாத்தினாங்க. பட்ஜெட் இல்லை பட்ஜெட் பிரச்சனை இல்லை. அந்த கதையே வந்து அவருக்கு பிடிக்கல பெருசா. அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கதை. அதை லோகேஷ் சொல்லியிருப்பார்ல, அடுத்து நான் பண்ண போகிற போது வந்து நல்ல எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு படம் பண்ண போகிறேன்னு. ரஜினி வந்து என்ன சொல்லிட்டாரு, ஓகே அதெல்லாம் பண்ண வேணாங்க, நம்ம வந்து நார்மலாக கமர்ஷியலாகவே பண்ணிடுவோம், பட் இந்த ட்ரக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம், அது இல்லாமல் ஒரு கதை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அதுக்கப்புறம் கமர்ஷியலாகவே மாற்றிட்டாங்க. அது பண்ணல. பிரசாந்த் வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி போச்சு, அதனால தான் ஆகல அதுன்னு. கதையே பட்ஜெட் இல்லை டிமாண்ட் பட்ஜெட் பண்ணுச்சு. இல்லை, அதான் பட்ஜெட் ஜாஸ்தி ஏன் போகுது அப்படின்னா, அதில் வந்து ஒரு 5-6 பேர் இருக்காங்க இல்லையா வில்லன். அவங்க எல்லாருமே வந்து ஹீரோவாக இருக்கணும். ஒரு ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் அவங்க எல்லாத்தையும் கூட்டு வச்சு நடிக்கணும். அவங்களாம் பெரிய பெரிய சம்பளம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அது பண்ணாலும் ஒன்று தான், ஜெயிலர் பண்ணாலும் ஒன்று தான், ஒரே இன்கம் தான், ஒரே வருமானம் தான். இதெல்லாம் பண்ணி ஒன்று பண்ணி அதில் பண்ணுறத விட இது சிம்பிளாக இருக்கும், அது ரஜினி படமாக இருக்கும், அதனால் நார்மலாக கமர்ஷியலாக போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் படம், எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க அந்த படம். அது ஒர்க் ஆகுமா இல்லைன்னு தெரியாது. அது அந்த மாதிரி டவுட்டாக இருந்தது, அதனால அவங்க அதை பண்ணாமல் இது பண்ணுறாங்க. இல்ல இன்ட் அது bro, டிஸ்கவுண்ட் இன்னொரு போட்டுருக்காருல doubt ப்ரோ, அது இருக்குல்ல? ஏதாவது இருக்குமா? டிஸ்கவுண்ட் போட்டுருக்காருல. டிஸ்கோ அது தெரியலங்க. டிஸ்கோ என்ன போட்டு எதுக்காக போட்டிருக்காருன்னு தெரியல. ப்ரோ நீங்க ஒரு வாட்டி இந்த ரத்னா அந்த கதை ஒரு டைரக்ஷன் பண்ற ஸ்டோரி இருந்துச்சு ப்ரோ, அதுதான் வந்து இந்த தலைவர் 171 இருக்கும் நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க. ஆமா, ஆனா இப்ப ராகவலான்ஸ் இன்னும் அந்த படம் பண்றாங்களா ப்ரோ லோகேஷ் அது வேற கதையில? கதை, அது வேற கதை. இது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு ப்ரோ. நீங்க அங்க சொன்னீங்க, இப்ப இங்க திருப்பி டைரக்ஷன் மாறிடுச்சு. சோ இது என்ன கதை அது என்ன கதைன்னு ஒரு அந்த கன்ஃபியூஷன். கதை தான் ரஜினி படத்துக்கு வந்துருச்சு. ஓகேவா, லாரன்ஸ் பண்ண வேண்டிய படம் வேற கதை. லாரன்ஸ் வந்து இப்ப இந்த பென்ஸ் பாக்யராஜ் கண்ணன் அவர்தான் வேற டைரக்ஷன். கதை. லாரன்ஸ் வந்து முன்னாடி ரத்னா வச்சு பண்றதா இருந்துச்சு இல்ல, அந்த கதை தான் ரஜினி பண்ற கதை. இப்ப சோ பண்ண இப்ப actually லாரன்ஸ் நாளைக்கு இந்த அந்த டைட்டில் டீசர்ல ரத்னா தான் ஸ்டோரின்னு வருமா? அது லோகேஷ் தானே ஸ்டோரி.
இல்ல ப்ரோ. இப்பதான் ரத்னாத் நீங்க ப்ரோ. அதான் கேட்டேன். டைரக்ஷனுங்க. டைரக்ஷன் பண்றதா இருந்ததுல. லோகேஷ் ஓகே ஸ்டோரியில ஓகே ரத்னா ஓகே டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு படம் இருந்துச்சுல லாரன்ஸ் வச்சு. ஓகே. அந்த ஸோ படம் இப்போ தான், அந்த படத்தோட கதை தான் இந்த 171க்கும் படமா மாறிடுச்சு. ரத்னாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்போ. கிடையாது. ஓகே. அப்ப ரத்னா ஸோ இப்போ ப்ராஜெக்ட் இந்த என்னாச்சு? ரத்னா லாரன்ஸ் ஒரு டைரக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு அது ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் நடக்கலையே. ஓகே, ஏன்னா அது ப்ரோ வந்து இப்போ லாரன்ஸ் லாரன்ஸ் வச்சு வந்து பண்ற இப்போ மாதிரி தானே ராக்கெட் இருக்கு. கதையில் நடிக்கிறாரு. அதுக்கு தான் ஆண்டனி பாக்கரிச் பண்றாருல்ல. அது வேற கதையா ப்ரோ? அது வேற கதை. ஓகே ஓகே. அது எஸ்.ஜே. சூர்யாவா கதை? இல்ல நான் கிடையாது. லோகேஷ் இல்ல அது தாங்க. பென்சன் கார் பேர் வச்சிருந்தாங்களா, இவரும் ஒரு காரை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னால கதையை கொடுத்துட்டு அப்படியே ஒரு தாட் இருந்துச்சு. அதை கேட்டேன். கிடையாது. அது வேற, இது வேற. அது வந்து கில்லர் நீங்க சொல்றது. இது காருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பேர் தான், படத்தோட பேர் தான் பென்ஸ். காருக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை. கார்த்திக், கில்லியோட கலெக்ஷன் எப்படி இருக்கு நேத்து இன்னைக்கு சேர்த்து? ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வருஷம் அந்த இதுலயே வந்து ஓப்பனிங்ல கேப்டன் அமுல் இருக்காரு. அடுத்தது இந்த படம் தான் நினைக்கிறேன். நேற்று ஒரு 4 கோடி மேல இருக்கும். இன்னைக்கும் கிட்டத்தட்ட அது ரேஞ்ச் வரும். நேத்து இன்னைக்கு படம் பார்த்தேன், 2 டைம் பார்த்தேன். அது சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் கூட அது எப்படி சொல்றது, ஒரு புது படம் பாக்குற மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. நீங்க பாத்தீங்களா இன்னைக்கு? நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. இல்ல ப்ரோ, பார்க்கல ப்ரோ. நான் வந்து இந்த பிரேமலவ் இந்த மாதிரி படங்கள் ரீசெண்டா வந்த படங்களே பாக்குறது இல்லைங்க. ஒரு டைம் படம் பாக்குறதே பெருசு. அவ்வளவு சினிமா நானும் பூமரா தான் ஆயிட்டு வரேன். இந்த பிரேமலு, இந்த மஞ்சுமல் பசி இப்போ வரைக்கும் நான் பார்க்க தோணல. சரி, கில்லி பார்க்கணும்னு ஒரு இது இருந்துச்சு, அதை போய் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அவ்வளவு சினிமா லெவல்லாம் கிடையாதுங்க. நானு ரொம்ப கம்மி. ப்ரோ நான் அந்த கில்லி ரீரிலீஸ் பண்ணேன், சிங்கப்பூர்ல பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ செலிப்ரேஷன். இல்லை, ரீரிலீஸ்னா ஜென்ரலாகவே செலிப்ரேஷன் நல்லா தான் இருக்கும். இங்கே பெங்களூரில் பார்த்தேன் நானும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த ரீரிலீஸ்னாலும் நல்லா பண்ணுறாங்க சார். வேட்டையாடு விளையாடு, பாபா, கில்லி எல்லாமே ஒரு வைப்பு தான். முக்குந்தால தான் பார்த்தேன் பெங்களூர்ல, கொஞ்சம் பெரிய தியேட்டர் தான். இப்ப ரீரிலீஸ் இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருந்தேன். என்னன்னா, சாங்ஸோட ஒரு நிறைய கனெக்ட் ஆகிற படம் வந்து ரீரிலீஸ்ல ஹிட் ஆயிருது. எக்ஸாம்பிள் வாரணமாயிரம் 3, கில்லி, இது 3மே வந்து சாங்ஸோட நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். அது ஒரு வைப் மாதிரியே இருக்கு. அந்த சாங் வரும்போது ஆடியன்ஸே என்ஜாய் பண்றாங்க அந்த சாங் பாட்டு பாடி. ஆமா ப்ரோ, நான் பார்த்த தியேட்டர்லயுமே அப்படி போட வந்து திருப்பி படம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி போட்டாங்க. இங்கேயும் பண்ணாங்க ப்ரோ. அது பெங்களூர்ல இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. திருப்பியும் அந்த அப்படி போட்டு சாங் போட்டானுங்க. பெங்களூர்ல அதெல்லாம் நடக்காது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வாட்டி ரிப்பீட் பண்ணாங்க. இது ஒரு கான்செப்ட் மாதிரி ஆயிடுச்சு. கான்செப்ட்ல எப்படி ஒரு சாங் நம்ம ரிப்பீட் மோட்ல கேட்போம், அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு படத்துக்கு வர சாங்ஸ் ஹிட் ஆனாலும் அந்த சாங்ஸ்ல இருந்து இந்த கில்லி வந்து மூவியாவும் சரி சாங்ஸும் சரி ரெண்டுமே சூப்பரா இருக்கும். அப்படியே ஃபுல்லா வைப் பண்ணாங்க அந்த இதுக்கு, அந்த படத்துக்கும் அந்த சாங்ஸுக்கும் நல்லா வைப்பா இருந்துச்சு. சொல்லுங்க. ஒரு நல்ல படம் ஒரு 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கூட அவ்வளவு நல்ல பேர் வாங்குது அப்படின்ட்டு அது காரணம் என்னன்னா, நல்ல கதை, நல்ல என்கேஜ்மெண்ட், ஸ்கிரீன் பிளே, அது ஒண்ணுதான். சாங் விட்டுட்டீங்க, சாங்கையும் சேர்த்துக்கோங்க. கேக்குதாண்ணா? இல்ல என்ன புரியல, என்ன காரணம்? எனக்கோ புரியல என்ன கேட்க வராரு. என்ன கேட்க வரீங்க சொல்லுங்க. அவரு விஜய்க்காக படம் போல, கதைக்காக போச்சுன்னு கேக்குறாரு போல. விஜய்க்காக போச்சு, என்ன பேசிட்டீங்க? அவர் அதான் கேட்க வர்றாரு. வந்து ஒண்ணுமே நான் தப்பா சொல்லவே கிடையாது. இப்போ விஜய்காண்டி நீங்க தான் வந்து ஆரம்பிச்சீங்க. என் சுறாவா புளிய என்னங்க இப்படி பேசுறீங்க? நல்ல கதை கேடிபில்ல ஒரே நிமிஷம். கேடிபில்ல நீங்க தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இவர் கூட போட்டோ எடுத்திருக்கேன், அவர் கூட போட்டோ எடுத்திருக்கேன், இவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, கார்த்திகிட்ட பேசிட்டு இருந்தீங்க. ஓகே ஓகே. ஏன்னா நீங்க ப்ரொஃபைல மாத்திட்டீங்களோ அதை கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. நான் தரந்தால் யாரையும் நான் பேச கிடையாது. நல்ல கதை 20 வருஷம் கழிச்சு வந்தா கூட அது வந்து பேர் வாங்கும் தான் சொல்றேன். இல்ல, சில பேருக்கு சில மூவிஸ் வந்து அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் இல்லையாங்க. அது இப்போ அஜித்னா மங்காத்தா, ரஜினினா சிவாஜி, விஜய்னா கில்லி, சூர்யானா வாரணமாயிரம், அந்த மாதிரி இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. சூர்யானா அயன் தாங்க.
அயன் ரீரிலீஸ் பண்ண சொல்லுங்க. இருக்கலாம். அதான் ஐயன் இருக்கலாம். எனக்கு ப்ரோ அயனும் பண்ணலாம் ப்ரோ. அயன் சாங்ஸ் எல்லாமே நல்ல பயங்கர ஹிட். சன் பிக்சர் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தெரியும். ப்ரோ பையா பாட்டுலாம் நல்ல பாட்டு தான். பையா எப்படி ப்ரோ போச்சு? எனக்கு போனா ஆல் டைம் ஃபேவரட் சூர்யா படத்துல அயன் தான். அதாங்க சில பேருக்கு சில ஹால்மார்க் மூவிஸ்ன்னு இருக்கும். அவங்க கரியர்லயே இதுதான் பெஸ்ட்னு இருக்கும். ஸோ அந்த மூவிஸ்க்கும் வேற மூவிஸ்க்கும் கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? இப்போ ரஜினிகாந்த் ஃபேன் கிட்ட கேட்டிங்கன்னா 90% அவன் சிவாஜின்னு டக்குன்னு சொல்லுவான். அதே மாதிரி அஜித்னா பாட்ஷா மங்காத்தான்னுவாங்க. இல்ல அதான் பாட்ஷா பாட்ஷா தான். அந்த மாதிரி அதான் இருக்கு. இப்போ விக்ரம்னு கேட்டிங்கன்னா அன்னியன்னுவாங்க சில பேர். ஸோ அதுக்கும் வேற மூவிஸ்க்கும் கம்பேர் பண்ண முடியாது நீங்க. கார்த்திக் ப்ரோ இப்ப நீங்க சொல்லிருக்கீங்களா ப்ரோ எஸ்ஜே சூர்யா வந்து அவங்க ஆக்டிங் தான் மெயினா ஒரு ப்ரையாரிட்டி, டைரக்ஷன் கூட செகண்டரி தான் அப்படின்னு. இப்ப அந்த மாதிரி தான் இப்ப பிரதீப் ரங்கநாதனும் அதே மாதிரி இதுல பேட்டர்ன் தான் எடுக்காரா ப்ரோ? ஒரு பேக் டு பேக் ஆக்டிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஆமா இருக்கு. பட் ஆக்சுவலா அவர் டைரக்ஷனுமே நல்லா இருக்கு ப்ரோ. அவர் அது எப்ப அவர் பண்றாருன்னு தெரியல அடுத்தது. அது தெரியல. ஆனால் அடுத்து ஒரு 3 படம் நடிக்கிறாரு. எல்ஐசி ஒன்று, அதுக்கப்புறம் ஏஜிஎஸ்ல ஒன்று, மைத்திரியில் ஒன்று, 3 படம் நடிக்கிறாரு. So, அந்த மைத்ரி படமும் இவர் டைரக்ஷன் பண்ணல. அது கிடையாது. சுதா அவங்களோட அசிஸ்டண்ட் அவர் பண்றாரு. இந்த அஸ்வந்த்னு ஒரு பண்றீங்க, அது எந்த பேனர்? அஸ்வின் அஸ்வந்த்னு ஒருத்தர் அது நடிக்கிறாரு. அதாவது ஏஜிஎஸ். ஓகே ஓகே. அதே ப்ரோ இவருக்கும் அதே மாதிரியா? அதான் கேக்குறேன். இவருக்கும் அந்த மாதிரி தான் டைரக்ஷன் விட ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும். அதான் அதனால இருக்கும். அதான் ரீசன், வேற என்ன. பட் அப்பப்போ அவர் பண்ணலாம், டைரக்ஷனும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லவ் டுடே வேற யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் ஃப்ளாப் தான் இருக்கும். அது பிரதீப் ரங்கா டைரக்ஷனால தான் மெயினா ப்ளஸ் அவரோட ஆக்டிங் விட. கார்த்திக் அதே மாதிரி பிரைம்ல எனக்கு ஒரு படம் பார்த்தேன், ரணம்னு சொல்லிட்டு வைபவ் படம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு அந்த படம். ஆனா அது ஏன் அது தியேட்டருக்குல ரணம் வைபவ் தான். ஓகே ஓகே. வைபவ் ரணம்னு ஒரு படம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் தான் இருந்துச்சு. ஆனா தியேட்டருக்குலாம் இதே ஹிட் ஆனது தெரியல. நல்லாதான் இருந்துச்சு அந்த படம். அது டீசெண்டா இருக்கும் படம். அதே மாதிரி நேற்று நீங்க ரோமியோ பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? ரோமியோ நான் பார்த்தேன், அது ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜான படம் தான். அது விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷன்னால அவர் அந்த அளவுக்கு பொங்கி ஃபிட் பண்ணிட்டாரு போல இருக்கு. அவருக்கு அந்த அளவுக்கு கனெக்ஷன் ஆகும் சொல்லிட்டு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ இந்த ஹிப்ஹாப்போட பிடி சார் அப்டேட் தான் இருக்கா? அது இல்லை ப்ரோ, அதெல்லாம் டிஜிட்டல் சேட்டலைட் விற்கணும், தான் வரும். கார்த்தி ப்ரோ இந்தியன் டு ஜூன்னு சொன்னாங்க, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, வந்துருமா? இன்னும் எதுவும் சாங்ஸ் டீசர் எதுவுமே வரல. கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். இந்தியன் ஜூன் எண்டு இல்லைன்னா அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். ப்ரோ பட் ஜூன் எண்டு கல்கி வருதுல்ல? கல்கி வந்து ஜூன் 2 சொல்லியிருக்காங்க. அதான் அப்போ இந்தியன் 2 வந்து கொஞ்சம் அதோட தரலாம் அந்த மாதிரி இருக்கும். என்ன போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குதா பெண்டிங்க? இந்தியன் 2வா? இந்தியன் 2 ஆடியோ லான்ச் ஏதாவது பிளான் பண்ணிருக்காங்க ப்ரோ? இது புரியல. இந்தியன் 2க்கு ஆடியோ லான்ச் ஏதாவது பிளான் பண்ணிருக்காங்களா? பண்ணுவாங்க கிராண்டா பண்ணுவாங்க ப்ரோ. அது ட்ரைலர் பார்த்து சுத்தமா நம்பிக்கை இல்ல கார்த்தி. அந்த இந்தியன் 2 ஹிந்தி ஏதோ 20 crores ஏதோ போட்டுருந்தாங்க, அது உண்மையா ப்ரோ? ஹிந்தியா? ஆமா, ஹிந்தி தெரியலங்க. அது போச்சா என்னோட டிஜிட்டல் வந்து ஹையஸ்ட் தான். ஹிந்தி போகும், ஏன்னா அந்த படம் ஹிந்தி பார்ட் 1 இருக்குல்ல, இந்தியன் பார்ட் 1, அதே பெரிய ஹிட் தான். இந்துஸ்தான் ஆமா, அது இந்தியா ஃபுல்லா ஹிட் தான் அந்த படம். பட் ட்ரெய்லர் பார்த்தவன கொஞ்சம் பயமா தான் இருக்கு.
இல்ல நிறைய பேர் ப்ரோ சொல்லிருந்தாங்க அந்த கம்பேக் இந்தியான்னு ஒரு பாட்டு விட்டு இருந்தாங்கல்ல, அது நல்லா எனக்குலாம் அது பிடிச்சதா இருந்துச்சு, நல்லாதான் இருந்துச்சு அந்த சாங்லாம். அது நிறைய பேர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அது இல்ல வரும் டைமுக்கு படத்தோட தகுந்த வரும்போது மாதிரி நல்லா. மாறணுங்க. கொஞ்சம் சாங்ஸுக்கு அவ்வளவு செலவு பண்ணிக்கின்னு செட் டிசைன் போட்டு அதெல்லாம் யாருங்க விரும்புறாங்க? அது கரெக்ட், அதோட தான். பட் அந்த 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 பாட்டு நல்லா இப்ப இருந்துச்சு. நீங்க இப்ப சொன்ன மாதிரி அந்த அந்த அவர் கேம் சாங்குக்கு சேஞ்ச் திருப்பி பழைய மாதிரியே வந்து அவ்வளவு செலவு பண்ணியிருந்தாருன்னா அப்ப அது வேஸ்ட் தான் இருந்தது. அது கேம் சேஞ்சர்ல கூட பாருங்க, அது எவ்வளவோ சொன்னாங்க. 24 க்ரோஸோ 12 க்ரோஸோ செலவு பண்ணிக்கிறாரு ஒரு சாங்குக்கு. அது பார்த்தா அவ்வளோ தாங்குது. அது தேவையாங்க அதெல்லாம்? கார்த்திக் ப்ரோ இப்போ இந்த ஹையஸ்ட் ஓடிடி அப்படிங்க இந்தியன் 2. ஸோ இப்போ இந்த நார்த் இந்தியா இவங்க டார்கெட் பண்றதுனால அந்த 8 வீக்ஸ் எல்லாம் பார்த்து தான் பண்ணிருப்பாங்களா ஆமாப்பா. அந்த பிவிஆர்? ஆமா. ஆனா ஸோ படம் 8 நல்லா வீக்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணியுமே அது ஹிந்தி அதான் ஹையஸ்ட் ஹிந்தில ப்ரைஸ். வந்து ரொம்பவே நல்லா ஓடும் ப்ரோ. அது அது இன்னும் 100% கேரண்டி. கதை நல்லா இருந்துச்சுன்னா ஹிந்தில ரொம்பவே நல்லா ஓடும். கார்த்திக் ஹையஸ்ட்னா இப்ப புஷ்பா 2 தானே, நெட்ஃபிளிக்ஸ் தானே வாங்கியிருக்காங்க. அதுதானே இந்தியன் மூவில ஹையஸ்ட் ஒரு ஓடிடி. தமிழ்ல சொன்னாங்க. ஓகே அப்படிலாம் ஓகே. பார்த்தா அது அப்பெல்லாம் பார்த்தா ஜவான் இருக்கு. நான் தமிழ்ல இல்ல இல்ல, சொன்னேன். இப்ப இந்தியன் மூவில ஹையஸ்ட் ஓடிடி ரைஸ் எது போயிருக்கு? இதுதான் இப்போதைக்கு புஷ்பா தான். புஷ்பா தான். இதுக்கு முன்னாடி ஜவான் 275 போயிடுச்சு. இல்ல 280. 280. ஓகே. இந்தியன் 2 எவ்வளோ ப்ரோ கார்த்தி ப்ரோ? 160. ப்ரோ அது 8 வீக்ஸ்னா கம்மியா தான் காசு கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் இல்லையா? ஏன்னா அந்த லியோ டைம்ல பார்கெயின் பண்ணிட்டு இருந்தாங்க நெட்ஃபிளிக்ஸ். அது பண்ணாங்க. இது 4 வீக்ஸ் கொடுத்தாங்கன்னா 8 வீக்ஸ் கொடுத்தாங்கன்னு கரெக்டாக தெரியல. 160 ரேட்டு. இப்போ ஒரு நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்குற மாதிரி இருக்குது இல்ல கார்த்தி? வேற யாரும் அவ்வளவா வாங்கின்னு இருக்காது ஓடிடில. தனித்தனியா கொடுக்கலாம்ல ப்ரோ கார்த்தி ப்ரோ? ஹிந்தி மட்டும் தனியா 8 வீக்ஸ், தமிழ் மற்ற சவுத் இந்தியன் லாங்குவேஜ்லாம் 4 வீக்ஸ் அந்த மாதிரி. இந்த மாதிரி கொடுக்கலாம். ட்ரிபிள் ஆர்லாம் அப்படி தான் விற்றாங்க, பிரிச்சு சலாருமே அப்படிதான் ப்ரோ வச்சு இந்த மாதிரி விற்றாங்க. ஸோ அந்த மாதிரி இது விற்றுருக்காங்களான்னு தெரியல. இது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மொத்தமாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கார்த்தி, இந்த பிசினஸ் எப்படி நடக்குது? அதாவது ட்ரிபிள் ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஜி5க்கு வித்துட்டாங்க. ஆனா அந்த படம் ஹாட்ஸ்டார்லயே வந்துச்சு, அதே தமிழ்லயே. அது எப்படி அது? அதே மாதிரி இங்க இருக்க விக்ரமும் அதே மாதிரி ஜி5லயே போச்சு. அது எப்படி ஒர்க் ஆகும் வந்து இதுனா? ஓடிடினா பர்டிகுலர் இப்போ தமிழுக்கு வந்து ஒரு படத்தை வித்துட்டாங்கன்னா அவங்களோட சேனல்ல மட்டும் தானே போட முடியும், ஓடிடி சேனல்ல. அப்படின்றப்ப எப்படி ஜி5லயும் போடுறாங்க, ஹாட்ஸ்டார்லயும் எப்படி வரும் அதெல்லாம்? அது நான் எக்ஸ்க்ளூசிவாக விற்றுருப்பாங்க. ஒருத்தருக்கு மட்டும் இல்லைன்ற மாதிரி விற்றுருப்பாங்க. ஆனா பிரைம்ல எதுவுமே வரல. ரெண்டு ஓடிடியும் ரேட் வேற மாதிரி வாங்குவாங்களா ப்ரோ? ஜி5ல ஒரு ரேட்டு, ஹாட்ஸ்டார்ல ஒரு ரேட் வாங்குவாங்களா? ஆமாம். விக்ரம் தான் அப்படி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். விக்ரம் வந்து 108 கோடி கொடுத்தாங்க ஹாட்ஸ்டாருக்கு, டிஜிட்டல் சேட்டலைட் 2 சேர்த்தி. ஆனால் அதுக்கப்புறம் ஜி5லையும் வந்துச்சு. ஜி5ல வந்துச்சா? ரொம்ப லேட்டாக வந்துச்சா? முன்னாடி வந்துச்சா? ஆமா லேட்டா வந்துச்சு. கரெக்ட் மீ ராங். நான் என்ன நினைக்கிறேன்னா விக்ரமையும் ட்ரிபிள் ஆரையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நான் உனக்கு இந்த படத்தை தரேன், நீ எனக்கு இந்த படத்தை கொடுங்க, அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த ரெண்டு ஓடிடியும் அப்படிதான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குல்ல? அது தெரியல ப்ரோ. இன்டர்னலாக என்ன நினச்சுன்னா அந்த அளவுக்கு தெரியாது டீப்பா. ஆனா அந்த ரெண்டு படம் மட்டும் தான் கரெக்டா டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, மாறி மாறி ரெண்டு ஓட்டிக்கும். வேற எந்த படமும் ஆகல. நான் தேட்டரில் படம் பார்க்கறேன்னா அதோட படம் நல்லா இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் நான் யோசிக்கிறது. இந்த ஹாட்ஸ்டாரில் வந்துச்சா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சா, ஏன் வந்துச்சு, இதுக்கு வந்துச்சு, இந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லையே. ஆஹால வர படம் எல்லாமே அமேசான் பிரைம்ல வருது ப்ரோ. ஆஹால என்னென்ன படம் வருதோ அது எல்லாமே பிரைம்ல வருது. அதான் இந்த அளவுக்கு நான் யோசிக்கிறது இல்லையே நான். ஆஹா, அமேசான் பிரைம் எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பிரைம், ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ் இங்க 3 மட்டும் தான் இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் டவுன் ஆயிட்டாங்கல்ல. சோனி, சோனி எல்லாமே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்த புதுசுல ஒரு பூமிங்க அந்த மார்க்கெட்டு டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டாரு,
பிரைம் மட்டும் தான் இருக்காங்கன்னு எனக்கு நினைக்கிறேன் இப்போதைக்கு. சன் நெக்ஸ்ட் அவங்க படத்தை மட்டும் வாங்கிக்குவாங்க. ஹாட்ஸ்டார் பழைய படம்லாம் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய பழைய படம் வாங்கிட்டான். இந்த ஓடிடியில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா இருக்கிற மூவிஸ் அப்படியே இருக்க மாட்டேங்குது கார்த்தி. அப்போ மாற்றினே வருகிறாங்க. ஒரு வாரம் பார்த்தாக்குது, இன்னொரு வாரம் பார்த்தா டிஸ்னி ப்ளஸ் போயிடுது. டிஸ்னி ப்ளஸ்ல கொஞ்ச ஒரு நாள் சிலதெல்லாம் எக்ஸ்பயர் ஆயிருக்கு ப்ரோ. ஆமா இத்தனை இன்னும் ஒரு சிலதெல்லாம் எக்ஸ்பைரிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆமா திடீர்னு பார்த்தா டிஸ்னி ப்ளஸ்ல இருக்குது. டிஸ்னி ப்ளஸ்ல இருந்தும் சில டைம் எடுத்துடுறான். அப்புறமா எங்கேயுமே இல்லாம போயிடுது. கார்த்திக் ப்ரோ, இந்த குட் பேட் அக்லி ஸ்ரீலீலா ஹீரோயின்லாம் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது என்ன ஏதாவது தெரியுமா ப்ரோ? எனக்கு தெரியல சப்ரி. நீ என்னத்தையோ ஒன்று பார்த்துட்டு வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. நான் அதெல்லாம் பார்த்துட்டு பாபி இருக்கேன். டியால் ஸ்ரீலீலான்னு உனக்கு ஒரு போயிட்டு வேலை இல்லை, இருந்துச்சு. சரி. உனக்கு ஒரு வேலை இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். நான் இதையும் இது என்ன ப்ரோ ஸ்ருதிகாசன் உள்ள இருக்குன்னு உண்மையா? எதுங்க 171ல அஃபிஷியலாக தெரியல ப்ரோ. அந்த கதை தெரியும். அந்த கதையில அதான் அப்படி தெரியுமா ஒரு ப்ரோ உங்களுக்கு? கதை முன்னாடி கேள்விப்பட்டது தெரியும். ஃபுல்லாக ஆக்ஷன் தானங்க இருக்கும். ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்கும். இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இருக்கலாம், ஃபேமிலியில இருக்கும். கார்த்தி, நான் அந்த விஷயத்தை இப்பதான் டிஎல்ல பார்த்தேன். மோடி வந்து ஏதோ முஸ்லிம்ஸை பத்தி தப்பா பேச சொல்லி டிஎல்ல போயிட்டு இருக்கு. அது என்ன கான்டாக்ட், அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? நானும் பார்த்தேங்க. எனக்கு ஹிந்தி புரியல. அது உட்காந்து இந்த நம்ம பிரசாந்த் தானே எல்லாருமே போட்டுருந்தாங்க. புரியாமல் பேசிட்டு இருக்கக்கூடாதுல்ல. நம்ம தெரியாமல் ஏதாவது சும்மா பேசணும் அதேதான், பேசக்கூடாது. எனக்கு அதை பத்தி கான்டாக்ட் புரியல. சரி, அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா சொல்லி அந்த கேள்வி கேட்டேன். இப்போ என்ன தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன ஓட்டு என்ன மாற்றியா போட போறீங்க? அப்புறம் என்ன இதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு இந்த நார்த்ல இருக்கு, அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல இருக்குல்ல எலெக்ஷன்ஸ்ல. நார்த்தில் அவங்க கிரவுண்டு அவங்க பார்த்துக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் போய் அங்கே காப்பாற்ற தேவையில்ல அவங்கள. கான்ஃபிடென்ட்டா ஃபுல்லா நார்த் ஃபுல்லா ஸ்வீப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா. வேற என்ன பண்ணுவாங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜென்ரலா வரைக்கும் நார்த்ல பெரிய டஃப் தான் இருக்கும் போல இருக்கு. 50-50 தான் சான்சஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். டஃப் இல்லைன்னா போய் நிக்க இல்லை. கரெக்டுங்க. சரி, ஓகே. டஃப் இல்லைன்னா ராகுல் காந்தி நிற்க வேண்டியதானே போய். ஏன் நிற்கல? சோனியா காந்தி ஏன் நிற்கல? பிரியங்கா காந்தி நிற்க வேண்டியதானே, ஏன் நிற்கல? டஃப் இருக்கா இல்லையா? இருக்குதா? திடீர் நீங்க தமிழ் யூடியூப் சேனல் பேசுறவங்க வச்சுதான் நான் சொல்லாதீங்க. கிரவுண்டே வேற. ஓகேங்களா? டஃப் இல்லைங்க. சிம்பிள் லாஜிக் இருந்தாங்க. டஃப் இல்லைன்னா ஏன் சோனியா காந்தி நிற்கல, பிரியங்கா காந்தி நிற்கல, ராகுல் காந்தி நிற்கல? அவ்வளோதான். நீங்க உங்களுக்கே டஃப் இருக்கு, அவங்களுக்கே டஃப் இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க நிலைமை எப்படி இருக்குங்க. இன்னொரு மேட்டர் கேள்விப்பட்டேன். குஜராத்ல வந்து ராஜ்கோட்டோட அந்த கேஸ்ட் வந்து மோடிக்கு எதிராக இருக்காங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது எப்படி, அது உண்மையா பொய்யாது? அவங்க தமிழ் யூடியூப் சேனல்ல பாக்குறது எல்லாம் பொய் தான். அது இல்ல ப்ரோ, நான் டிஎல்ல பாக்குறது தான். டிஎல்ல பாக்குறது உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். இல்லங்க அது ஃபேக் நியூஸ், அது உண்மையா பொய்யா நீங்க சொல்லிடுங்க, அவ்வளவுதானே. கம்ப்ளீட் ஃபேக் தாங்க, வேற என்னங்க. குஜராத்ல நான் தான் சொல்றேன்னாங்க, நான்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க. எவ்வளவு தெரியுமா வித்தியாசம்? 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் இருக்கு டிஃபரன்ஸுங்க. ஓட்டு 50,000 60,000 கிடையாதுங்க. ஒரு தொகுதியில வந்து சூரத்னு நினைக்கிறேன், சூரத்ல 13 லட்சம் ஓட்டு போல இருக்கு, 10 லட்சம் பிஜேபி. 10 சூரத் தான் நினைக்கிறேன், சூரத்தா இல்ல வேற ஏதாவது 10 லட்சம் பிஜேபி. இன்னொரு தொகுதியில வந்து 11 லட்சம் ஓட்டு போல இருக்கு, அதுல 8 லட்சம் பிஜேபி. இப்படி இருக்கு டிஃபரன்ஸ்னா. எப்படி தெரியுமா இருக்கு? 5 லட்சம்
அங்கே லட்சக்கணக்கில் தாங்க டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓட்டு. 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் தான் இருக்குது டிஃப்ரென்ஸு 26 தொகுதியிலையும். இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? லாஜிக் இல்லாமல் என்னத்தையோ பேசிக்கிட்டு. ப்ரோ இப்போ இந்த சென்னை கோயம்புத்தூர்ல வந்து அதிக பர்சன்டேஜ் ஆயிருக்கலாம் ப்ரோ கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் எலெக்ஷன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ பிஜேபிக்கு சென்னையில் உள்ள ஆகலை, அது சென்னையில் இருக்குமா அந்த எக்ஸ்ட்ரா சென்னையில் ஆகலையே, கோயம்புத்தூர் மட்டும் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் 1% இருக்குது, சென்னையில் ஆகலை. அந்த 7% 10%லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் இல்லையா? இல்லை அதெல்லாம் ஆகலையே, அதான் ரிவைஸ் பண்ணி சொல்லிட்டாங்களே, அது ஆகலை. ப்ரோ என்னோட கொஸ்டினே அதான் ப்ரோ. நம்ம சென்னையில தான் வந்து எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர் நிறைய பேர் புது ஓட்டு போடுவாங்க, அவங்க எல்லாம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்களே போடலன்னா அப்ப என்ன ப்ரோ, சென்னை எந்த லெவல்ல இருக்கு இப்போ? கார்த்திக் ஒரே இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேன். இல்ல கார்த்திக், என்ன ரீசன்னா இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா நேட்டிவ் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கோவில்பட்டி சைடு தான் நேட்டிவ் பிளேஸ். என் ஓட்டு ஃபுல்லா இப்போ நான் ஓட்டு வந்து சென்னை சைடு தான் மாத்திட்டு நானு. எனக்கு தெரிஞ்ச அந்த தமிழ் விஷயம் தான் இதை கரெக்டா அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க எலெக்ஷன் வந்து வீக் டேஸ்ல வீக்கெண்ட்ல வைக்கிறத விட வீக் டேஸ்ல வைங்க, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வைங்கன்னு ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தாங்க, அவங்க பேசியிருந்தாங்க. ஏன்னா என்னன்னா இது லீவு நாள கன்சிடர் பண்ணி ஊருக்கு போயிட்டாங்க, அதனாலதான் சென்னையில ஓட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முட்டாள்தனமா போச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க சொன்னது கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. சரி ஓகே, புதன்கிழமை வைக்கிறோம். நான் வந்து சேலத்துல இருக்கேன், ஒரு நாள் புதன்கிழமை மொத்தம் எலெக்ஷன் வச்சிருவோம், ஒரு நாள் லீவ் விடுங்க. நான் வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு கிளம்பி புதன்கிழமை வந்து இங்கே ஓட்டு போட்டு புதன்கிழமை கிளம்பி திரும்ப வேலைக்கிழமை போனேன் ஊருக்கு. ஓகே, அது டிபேட்டபிள். பட் அவங்க சொன்னது அது கரெக்டா தான் இருந்துச்சு எனக்கு தோணுச்சு. அதான் நான் முட்டாள்தனமான பேச்சு அதெல்லாம். அது எப்படிங்க வருவாங்க யோசிச்சு பாருங்க. மற்ற ஊர்லாம் இப்போ தருமபுரியில் இருக்கான், அவன் சென்னையில் வேலை செய்கிறான், அவன் தருமபுரிக்கு வந்து ஓட்டு பண்ணுவான். நம்ம நீங்கள் புதன்கிழமை வச்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை நைட்டு கிளம்பி தருமபுரி வந்து ஓட்டு போட்டு திரும்ப புதன்கிழமை நைட்டு கிளம்பி வேலைக்கிழமை வேலைக்கு போவான் அவன். அப்ப சென்னையோட ஓட் பர்சன்டேஜ் கம்மியான ரீசன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மற்ற ஊர்ல கிடையாதா இது? இல்ல இருக்கிறதுல தமிழ்நாட்டுல சென்னையில தானே கம்மியா இருக்கு. சென்னையில கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் லீவுன்றது கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க புதன்கிழமை எலெக்ஷன் வச்சாலும் சென்னை கம்மியா தான் இருக்கும். யாருக்கு என்ன அதிகமா இருந்துச்சு? அதுக்கு என்ன ரீசன் அதான் நான் கேக்குறேன். சிட்டில இருக்கவங்க வந்து மக்கள் எப்பயுமே எவன் ஜெயிச்சா எனக்கு என்ன அப்படிதாங்க இருப்பாங்க. அது வந்து அது சிட்டியோட மென்டாலிட்டிங்க. அதுவே தெரியாம நீங்க சும்மா புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வேணாலும் நான் வந்து போட மாட்டேன்னு உட்காந்துருக்கேன். என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன தேவை இருக்கு? எனக்கு திமுக ஜெயிச்சேன்னா அதிமுக ஜெயிச்சேன்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு மாசம் 2 லட்சம் வருது வருமானம். இந்த நாய் எவன் ஜெயிச்சா எனக்கு என்ன இருக்கு? நான் போய் எதுக்கு ஓட்டு போனேன்? இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்குதுன்னு பாப்பாங்க. அந்த லீவ்ல ஒரு மேட்டர் கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். நீங்க சொன்ன பாயிண்ட் ஒன்னே வந்தேன் ப்ரோ. நீங்க சொன்னீங்கல்ல டிஎம்கே ஜெயிச்சானா ஏடிஎம்கே ஜெயிச்சானா எனக்கு அவள்தான் அப்படின்னீங்களா? உண்மையில எனக்கு எதுக்கு அதை பத்தி கேர் பண்ணணும்? நான் வந்து போட் கிளப்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னா நான் எவன் ஜெயிச்சா எனக்கு என்ன இருக்கு? நான் வந்து ஆல்ரெடி பங்களால உட்காந்துருக்கேன். நீ வந்து என்ன காப்பாத்த போறியா? ஒண்ணும் கிடையாது. இல்ல நான் பங்களால தான் இருக்கேன். என்ன அதான் ப்ரோ. இப்ப நான் வந்து பெஸ் நகர் பூத்துல நான் ஏடிஎம்கே சப்போர்ட்டா உட்காருவேன். நான் சும்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 எலெக்ஷனா உட்காடுறேன். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% என்னோட வார்டு வந்து 167 60% மேல விழும். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து 52% தான் வந்துச்சு. என்னன்னா அவங்களே சொல்றாங்க, அந்த கட்சிக்காரங்களே என்ன சொல்றாங்கன்னா, டேய் யாருமே காசு கொடுக்கலடா, காசு கொடுத்தோம் போட்டிருப்பான், காசு கொடுக்கலன்னா எவனும் வெளியே வரல அப்படின்றானுங்க. அப்போ உள்கட்சியாலே வந்து போடல, அவ்வளவுதான். மத்தபடி புது ஓட்டு எல்லாம் வந்திருக்கு, பழைய ஓட்டு வந்து எவனும் போடல. இதுதான் சொல்றாங்க. இப்போ எங்க அம்மா வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு போவாங்க. ஸோ அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா, இப்போ வந்து சென்னையில மட்டும்தான் வந்து அந்த டூப்ளிகேட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா. இப்போ ஊர்ல வந்து இப்போ ஏதாச்சும் கோயம்புத்தூர்னா அந்த ஸ்ட்ரீட்ல வந்து அவன் 10 வருஷம் அங்கேயே தான் இருப்பான், அவன் அங்கேயே தான் இருக்கும், அந்த ஓட்டு அவன் அங்கேயே தான் இருக்கும். ஆனா சென்னையில அப்படி இல்ல அந்த ஷிஃப்டிங் நிறைய நடக்கும். அப்புறம் வந்து ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியா போவாங்க. அதனால வந்து டூப்ளிகேட்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து எடுக்கவே முடியாது. அது எடுத்தா பிரச்சனை வரும். ஏன்னா மறுபடியும் வந்து ஏன் இப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி எடுக்க முடியும்னா, அந்த ஹவுஸ் ஓனர் வந்து எழுதி கொடுத்து இந்த மாதிரி அவங்க இல்லைன்னு சொன்னா ஒழிய எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதனால வந்து பிராக்டிக்கலா வந்து இப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு போறாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் வந்து அந்த டூப்ளிகேட்ஸ் அப்படியே வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கூட 50 எப்படிங்க பாதி பேர் தான் வந்து போடுறாங்கன்னா அப்படி இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 60% to 65% வந்திருப்பாங்க. ஆனா அந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாமே அந்த கவுண்டிங்ல இருக்கிறதுனால ரொம்ப ஓட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குன்றதுதான் அந்த எலெக்ஷன் கமிஷன் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் சொல்றது.
பண்றதுலாம் சொல்லுவாங்க. எங்க அம்மா அதுல ஒர்க் பண்றாங்க. அதனால சொன்னாங்க இது வந்து நம்ம சரி பண்ணணும்னா இந்த ஆதாரோட இணைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஓட்டர் ஐடி சொல்லுங்க, இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாம் போயிடும், மொத்தமா போயிடும். எல்லாமே வந்து ஒரு இடத்துல கரெக்டா இருக்கிற மாதிரியே வந்துடும். கரெக்ட் ப்ரோ. ஏமன் அதே மாதிரி என்னோட நீங்க ஆதாரோட சொன்னீங்கல்ல ஓட்டர் ஐடி நான் லிங்க் இப்போ பண்ணி வச்சிருந்தேன். அப்படி இருந்தும் எனக்கு 2 அட்ரஸ் காமிக்குது. எனக்கு இப்ப வந்து எனக்கு நான் வந்து என்னோட எல்லாரும் ஒரே லிங்க் நிமிஷம் பண்ணலங்க, ப்ரோ, ஒரே எல்லாரும் நிமிஷம். லிங்க் பண்ணல. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட 3 ஓட்டர் ஐடி இருக்கு. 3 ஓட்டர் ஐடி பெசநகர்லயே பாத்தீங்கன்னா 167 166ல ஒண்ணு இருக்கு. கரெக்ட் நான் வீட ஷிஃப்ட் பண்ணி இப்ப ஈசிஆர் வந்துட்டேன். அங்க ஒரு ஓட்டர் ஐடி, 3 ஓட்டர் ஐடி எதுவுமே எனக்கு வந்து டெலீட் ஆகல. கரெக்ட். அதான் இல்லங்க, இப்போ நீங்க எழுதி கொடுத்து அது டெலீட் பண்ணு சொன்னா ஒழிய அது டெலீட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும், இந்த வந்து வீட்டுக்கு வந்து ஆக்சுவலா இல்ல என்னன்னா வந்து டீச்சர்ஸோ இல்ல வேற ஏதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபோ வந்து அதை வந்து செக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து இருக்காங்களான்னு. அப்படி இல்லைன்னா அந்த ஹவுஸ் ஓனர் யாரோ அவங்களோ இல்ல ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா இல்லையான்றது எழுதி கொடுத்து அது இருக்கணும். அது ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ். சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. சென்னை பட் மாதிரி யாரும் வர இருக்க மாட்டேன்றாங்க ப்ரோ. ஹேமந்த் இல்ல இன்னொரு ஒரு விஷயம், ஸ்ட்ரீட் அதாவது கார்னர்ல உட்காந்துடுறாங்க. ஸ்ட்ரீட் கார்னர்ல உட்காந்துட்டு அவங்கள தேடி போறவங்கள்ட்ட மட்டும்தான் அவங்க மார்க் பண்றாங்க தவிர வீடு வீடா போய் யாரும் பண்றது கிடையாது. அது பண்றது இல்ல, அதுவும் கரெக்ட் தான். இப்ப 50-50 வச்சுக்கலாம். ஹேமந்த் சில நீங்க பேர் ஒண்ணு சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், இந்த மாதிரி 2-3 இருந்தா போயிட்டு நம்ம டெலீட் பண்ண எழுதி கொடுத்தோம்னு சொல்லிட்டு, அது வந்து மக்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு தலைவலி பிடிச்ச ப்ராசஸ். நம்ம போயிட்டு மெனக்கட்டு உட்கார்ந்து அதுக்கு நம்ம எழுதி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதுக்கு இல்லங்க, ஆன்லைன்ல 10 ஒரு வருஷத்துக்கு ஆப்ஷன் முன்னாடி சொன்னா இல்ல இப்ப எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சுங்க. நீங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இப்ப எல்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க. கேம்பஸ் எல்லாம் போடுறாங்க. சரி ஜனவரி ஹேமந்த் மாசம் ஒரே ஒரு வாட்டி நிமிஷம், போடுறாங்க. ஹோல்டர் ஹெல்ட்ல இருந்து என்னோட போன் நம்பர் ரிக்வஸ்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 45 நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த போன் நம்பர் மாறாம இருக்கு. அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் கூட இருக்கு, வேணா சொல்லுங்க நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஸ்லோவா ஏதோ போயிட்டு நான் தான் இருக்கு. உங்களுக்கு இல்லங்க, அதுல நடைமுறை சிக்கல் இருக்குன்னா இருக்குங்க. அதுக்குன்ட்டு நம்ம வந்து என்ன சொல்றது, மொத்தமாவே டிச் பண்ணக்கூடாதுல்ல அந்த சிஸ்டம். நீங்க மொத்தமா டிச் பண்றீங்க, அதுல சில சிக்கல் இருக்குன்னா ஓகே, அதை ஒத்துக்கிறேன். இல்ல இந்த சிக்கல் இருக்கும்போது ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் கொண்டு வரது வந்து அவ்வளவு சீக்கிரம் அதை கொண்டு வரணுமா? அடுத்த அந்த கேள்வி வருது இல்ல. ஏன்னா இது சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம். இதுவே இல்ல இப்போ வரைக்கும் சால்வ் பண்ணாம இருக்காங்களே. நம்பர் மாறுறதுலாம் வந்து ஒரு ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷனுக்கு நீங்க சொல்ற காரணம் தானே எதிர்க்கிறதுக்கு. இதுதான் காரணம் அப்படின்னா இது ஒரு வருஷத்துக்கு சரி பண்ணிட்டாங்கன்னு ஏத்துவீங்களா? இல்ல இது ஏத்துக்கிறது இல்ல ஏத்துக்கிறது ஏதாவது ரெண்டாவது கருத்து. ரெண்டாவது இந்த ஒரு சின்ன இஷ்யூ தானே இது, போன் நம்பர் மாத்துறதுக்கு சொல்லிட்டு. சரி ஓகே, இது சரி பண்ணிட்டா நீங்க ஏத்துவீங்க அப்படித்தானே? இதான் டிஜிட்டலைஸ் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த இடத்துல நான் அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதான் சொல்றேன். அதாவது ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் இப்ப கொண்டு வர போறது இல்ல, புரிஞ்சுக்கோங்க தினேஷ். கொண்டு வர போறது இல்ல. 2019 சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது இப்பயும் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஏத்துக்கலாம் கிடையாது, ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். அடுத்த ரூல்ஸ் அதான் வரும். ஆமா, ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். வேற என்ன, அவ்வளவுதான். இது உங்களுக்கு சாய்ஸா தான் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஏத்துக்கோ அப்படிதான் சொல்லிட்டு பிஜேபி அடுத்து கொண்டு வராங்க. உங்க யாருங்க சாய்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு? உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் கொடுக்க அவசியம் இருக்கான்னு இல்ல சொல்றேன். அடுத்த எலெக்ஷன் அப்படிதான் நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு நீங்க ஒரு மாசம் ஒன்று ஸ்பேஸ் சொன்னீங்க. ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்து பிஜேபி தான் தியாகம் பண்ணுவாங்க, அவங்க தான் அதிக ஸ்டேட்ல ஆட்சியில இருக்காங்க, எல்லாத்தையும் கலைச்சிட்டு அவங்க திருப்பி நடத்துவாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆகும். அடுத்து ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா. ஆமா, இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை சொல்ல வரல, சின்ன சின்ன மைனர் டீடைல்ல இருக்கு, ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குல்ல, அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. மைனர் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? ஒன்னு நில கருத்து, நான் ஒரு போன் நம்பர் மாத்தணும்னு சொல்லிட்டு நான் ரிக்வஸ்ட் கொடுத்து 45 நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த போன் நம்பரே மாறாம இருக்கு. சரி ஓகே, அதெல்லாம் சரி பண்ணிடுறோம். ஒரு 5 வருஷத்துல சரி பண்ணிடுறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? 5 வருஷம் கழிச்சு சரி பண்ணிட்டா ஓகேவா? ஓகே இல்ல, அடுத்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது 2 விரலை காமிச்சு ஒண்ணு தொடுன்னு சொல்றது வேற, ஒரு விரல் காமிச்சு இதை தொட்டுதான் ஆகணும் வந்துருச்சுன்னா தொட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்றதுக்கான காரணம் சொல்லுங்கன்றேன். காரணம் சொல்லுங்க. 2வது நான் காரணம் சொல்லுங்க, காட்டுறோம் தொடர்றதுக்கு. கருணாநிதி சொல்றாருங்க. கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு, அப்பப்போ எலெக்ஷன் வச்சுட்டு இருக்காதீங்க, எங்களை வேலை பார்க்க ஓடுங்கயா, எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் வச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நாட்டுக்கு ஒரே தேர்தல் வச்சா போதாதா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? கலைஞர் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சொல்றது தப்பா, நீங்க சொல்றது தப்பா? ஓகே, அது கொண்டு வரட்டும் நல்ல. அது வந்து ஒரு பிரச்சனை இல்லாம கொண்டு வந்தா ஓகே. ஏன்னா அடுத்தடுத்த கேள்விகள் நிறைய இருக்கு அதுலயே வந்து.
அது எப்படி வந்து அந்த அந்த உங்களுக்கு ரோலை கொண்டு வந்து லாபம் எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல தினேஷ் அது. உங்களுக்கு உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் தான் பிரச்சனைனா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இல்லைங்க சொல்யூஷன் கொண்டு வந்துருவாங்க சரியா. அது ஒரு எலெக்ஷன்லயோ அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லயோ நீங்க அப்ப அதுக்காக இம்ப்ளிமெண்டேஷன் பிரச்சனையா இருக்குமோன்ற இல்ல பயத்துல நீங்க எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பிரச்சனை மொத்தத்தையும் இல்ல இல்ல அது அது தப்புன்னு எனக்கு ஏன் இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கு ரீசன் சொன்னா கூட ஓகே தான். இவங்க எதனால தப்புன்னு நீங்க சொல்றாங்கன்னு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது கொண்டு வரக்கூடாது தப்புன்னு இவங்க இந்த ஒரே ஆப்போசிஷன் காரணம் சொல்றாங்கல்ல. வேற என்ன பிஜேபி வருது. பிஜேபி கொண்டு வராங்க. பிஜேபி எதை கொண்டாலும் கண்ணை மூடிட்டு எதிர்த்துடும் அவ்வளவுதான். இல்ல மோடி ஒரு எது கட்டத்துக்கு சொன்னாலும் மேல திட்டுவோம். பிஜேபிக்கு அப்புறம் ஆப்போசிட்ல வந்து வேற யாரு ஆமா காங்கிரஸ் வரதானே போறாங்க. இப்ப அவங்களும் இதை தானே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்குதான் வேற என்ன பிஜேபி எது சொன்னாலும் எதிர்க்கணும் அவ்வளவுதானே வேற என்ன. இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் வந்து அது என்ன ரீசனுக்காண்டி இவங்க எதிர்க்கிறாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இது எதுக்குமே ரீசன் தெரியாது உங்களுக்கு. இது மட்டுமா தெரியாது, வேற எதுக்குமே தெரியாது. தினேஷ் ஒண்ணும் இல்ல தினேஷ், தோத்தா சிஏக்கு மொத்த தெரியாது, இந்தியாவுக்கும் 5 சிஏக்கு வருஷத்துக்கு தெரியாது, வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஒன் இந்தியா எலெக்ஷன்ல ஒன் கண்டக்ட் எலெக்ஷன் பண்ண முடியும். தெரியாது, அவ்வளவுதான், இவங்க ட்ரிபிள் தோத்துட்டே தெரியாது, இருக்காங்க அதுக்காக. எதுக்குமே தெரியாதுங்க. எல்லாத்தையுமே சும்மா பிளைண்டா பிஜேபி சொல்லிட்டாங்கன்னா திட்டுவோம், ஜிஎஸ்டி திட்டுவோம், நீட்டு திட்டுவோம், எல்லாத்தையும் திட்டணும் திட்டிட்டு இருப்போம். நம்ம அப்படிதானே இருக்கோம். அப்படிதானே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல கார்த்தி, அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் வந்து அதுக்காண்டி எதிர்க்கல. சின்ன சின்ன விஷயங்கள் மைனாரிட்டி இவங்க ரொம்ப அடிக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு தோணுது. எக்ஸாம்பிள் என்னங்க 2 நாளைக்கு அடிச்சிருக்காங்க? முன்னாடி கூட இல்ல சொல்றேன் என்ன 2 பண்ணாங்க? நாளைக்கு முன்னாடி ஒரு ஆந்திராலயே தெலுங்கானாலயும் சரி ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல பிஜேபியில போற ஒரு அந்த லேடி வந்து ஒரு மசூதியை பார்த்து ஒரு வில்லம்பு எறிகிற மாதிரி ஒரு கொடுத்து அது ஒரு இன்ஸ்டால வந்து போஸ்ட் பண்றாங்க அவங்க. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் தானே. அது வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க சாரி கேட்கறாங்க. அது எதுக்கு அது பண்ணணும், அப்புறம் எதுக்கு சாரி கேட்கணும் அது? சரி ஓகே, அது எங்க நடந்துச்சு? ஹைதராபாத்ல நடந்துச்சு. ஹைதராபாத்ல இது வரைக்கும் யார் எம்பியா இருக்கா? இல்லப்பா அது எனக்கு தெரியல. எனக்கு அது யாரும் ஒரே ஒரு கட்சி தான் இருக்காங்க எம்பியா. பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, ஒரே கட்சி தான் வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. எப்பயுமே வந்து ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் எம்பியா இருக்க ஒருத்தர் தான் ஓய்ஸ் இருக்காரு. சொன்னாங்க எனக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுங்க, 1 கோடி இந்து கொண்டுறனாரு. அதெல்லாம் உங்களுக்கு உங்க காதில் விழுந்துருக்காதுல்ல. இவங்க மன்னிப்பாது கேட்குறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா இதுக்கு? இல்லங்க, எங்களுக்கு என்ன போர்ட்ரேட் ஆகுதோ அதை வச்சுதான் நாங்க பேச முடியும். அதுதான் சொல்ல உங்களுக்கு அது மட்டும் தாங்க போர்ட்ரேட் ஆகும். அந்த அம்மா பண்ணது தப்பு தான், கேவலமான செயல் தான். சரியா, நான் அன்னைக்கே சொன்னேன். நிறைய பேர் இது என்னங்க இது சில்லறதனமா பண்ணதும்னா, இல்லைங்க அது ஓய்ஸ் எதிர்த்து நிற்கிறதுனால அது பண்ணது அப்படின்னு. அது வந்து அது தப்பு தான், அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாங்க அந்த அந்த அம்மா. ஓகே, ஆனால் அங்கே இருக்கவங்க என்ன நடக்குது அங்கே, அதை பற்றி யாரும் பேசியிருக்கோம் நம்ம கிடையாதுல்ல. இல்ல நீங்களே அன்னைக்கு நீங்களே அன்னைக்கு டிஎல்ல பாத்திருப்பீங்க. அது வந்து ஒரு வன்மையான கண்டிக்கத்தக்க செயல் சொல்லிட்டு நிறைய அது ஸ்ப்ரெட் ஆயிட்டு தவிர அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இல்லவே இல்லையே. அது தப்பு தான். சரியா, அது தப்பு தான். ஆனால் அவர் பேசுனதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். அது பண்ணது யாரை பண்ணுறீங்களா? இன்னைக்கு இவ்வளோ பேசுறீங்களே, இதே வந்து திருமாவளவன் பேசுறாருல, போயிட்டு பிஜேபி திரும்ப வந்து அவங்க மசூதியெல்லாம் இடிச்சிருவாங்க, உங்க சர்ச்செல்லாம் இடிச்சிருவாங்க, நீங்களாம் கறி திங்க முடியாதுன்னு பேசுறாருல, அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கீங்களா? இது பொய்யா இல்லையா? பொய்யா இல்லையா? அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல அவர் பேசுனது டிஎல்ல எங்கேயாவது பெருசா வந்திருக்கா நீங்க சொல்லுங்க. அது வராது. அதான் சொல்றேன், இங்க இருக்க இஷ்யூ அதுதான். அதுதாங்க பிரச்சனை. அது வராது. ஏன் வராது அப்படின்னா, நீங்க தான் ஒன் சைடு ஸ்டாண்டு. அவ்வளோதான். நீங்க ஒரே பக்கமா சும்படின்னு முடிவு பண்ணிட்டுருங்க, சும்படிக்கிறீங்க, அவ்வளோதான். அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அவ்வளோதான். கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரு, ஏம்மா கோழி வெட்டுறீங்களாம்மா, சிக்கன் சாப்பிடுவீங்களா, மட்டன் சாப்பிட்றீங்களா, பார்த்துக்கங்கம்மா, திரும்ப மோடி வந்துட்டாருன்னா சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட முடியாது, எல்லாம் வெஜிடேரியனாக மாறணும் அப்படின்றாரு கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரு கேம்பெயினில். அது எவனா கழுவி ஊற்றிங்களா? இன்னைக்கு வந்து நடுநிலையாக நக்கிறவனெல்லாம் எவனாவது கழுவி ஊற்றுனீங்களா? அதை ஒரு ஜமாத்துலேயும் உட்காந்து ஒரு ஃபாதர் ஒரே ஒரு சண்டே தான் இருக்குது. ஃபாதர் யார்? சேகர்பாபு சொல்கிறாரு போய் சர்ச்சு பிஷப்கிட்ட ஓட்டு கேட்கும்போது போய்ட்டு சண்டே மட்டும் தான் இருக்குது, ஒரே ஒரு சண்டே தான் இருக்குது, பார்த்து பண்ணுங்கன்றாரு. இதை ஒன்றே எடுத்து பேசுனீங்களா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் மத அரசியல், கேவலமான மத அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து இவங்களை கேள்வி கேட்குறீங்களா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு? எவனோ ஒருத்தன் பண்ணா அப்படின்னா அவனுக்கு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் பண்ணுறது ஃபுல்லாகவே மத அரசியல் தான் பண்ணிட்டுருக்கீங்க. வேற என்ன பண்ணுறீங்க? உங்கள் தலைவர்லேருந்து
உங்கள் மேலே இருக்கவங்க கீழ் மட்டத்தில் இருக்க எல்லாரும் தான் பண்ணிருக்கீங்க. பேக் டு மணிப்பூருக்கு வருவோம். மணிப்பூர்ல அந்த எலெக்ஷன் நடக்கும்போது எதுக்கு அந்த ஓட்டு பதிவு மிஷின் மணிப்பூர்ல போட்டு யார் அடிச்சுக்கிட்டா? யார் அடிச்சுக்கிட்டா? இல்ல 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 எனக்கு ஏங்க அது எனக்கு மணிப்பூர்ல யார் தெரியாதுங்க. அடிச்சுக்கிட்டா? என்ன இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிட்டாங்களா? இருங்க நான் அதை பத்தி கேட்க வரல. அது தெரியாது. நான் பிஜேபி பத்தி நான் பேச வரல. இந்து முஸ்லீம் இல்ல அடிச்சுக்கிட்டாங்க. இல்ல நான் பிஜேபி பத்தி கேட்க வரல. இப்ப ரீசன் நடந்த எலெக்ஷன்ல கேளுங்க, பிஜேபி பத்தி கேளுங்க, ஒண்ணும் இல்ல பிரச்சனை யாரு இப்ப ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல கூட அங்க மிலிட்டரி பாதுகாப்பு இருக்கும்போது கூட அதை ஏன் அதை தடுக்காம வந்து ஓட்டர் மிஷினே போட்டு கொளுத்துறாங்களே, அந்த அளவுக்கு ஏன் என்ன நடக்குது அங்க இந்த மணிப்பூர்ல? என்ன நடக்குது? பக்கத்துல பார்டர் கண்ட்ரி அது. அங்க நிறைய வந்து நீங்க வந்து போதைப் பொருள் வச்சிருக்கீங்க, விளை வைக்கிறீங்க, பக்கத்துல இருக்கும் வெப்பன் சப்ளை பண்றான். எப்படிங்க மிஷின் கன்னு ஒருத்தனுக்கு வரும்? இல்ல அந்த கன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பூந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது போலீஸ் ஸ்டேஷன் பூந்து எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க சொல்லிட்டு. எப்படி விவசாயம் பண்றவனுக்கு மிஷின் கன் வருமா? அவனுக்கு சரி ஓகே, மிஷின் கன் வந்து எடுத்துட்டா சுட தெரியுமா அவனுக்கு? இப்ப வந்து சும்மா கேட்கறதுக்கு கிணத்துற மாதிரி தான் பேசுறது இருக்கும்போது அப்ப இல்ல அப்ப நம்ம கிட்ட ஃபோர்ஸ் கம்மியா இருக்குன்றீங்களா? ஃபோர்ஸ ஃபுல்லா இறக்கி அதுல நடத்த வேண்டியது எலெக்ஷன். அதுதானே நம்ம இத்தனை கட்டமா எலெக்ஷன் நடத்துறோம் இந்தியா ஃபுல்லாவே. ஃபோர்ஸ் இறக்கி 4 பேர்த்து அடிச்சுட்டு என்ன சொல்லுவீங்க? மோடி கவர்மெண்ட் அராஜகம்னு சொல்லுவீங்க. இல்ல அடிக்க தேவையில்ல. இப்போ நக்சல் இருக்க இப்ப ஏரியா எல்லாம் வந்து அதிகமா வந்து துணைரா வந்து நடத்திதான் எலெக்ஷன் நடத்துறாங்க. கிளியர்லி நீங்க வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் தான் போடுவோம் எப்பயுமே. இதே வந்து 4 பேர்த்து அடிச்சுட்டு என்ன சொல்லுவீங்க? மோடி கவர்மெண்ட் அராஜகம், அட்டுழியம், பாத்தீங்களா 4 பேர்த்த மணிப்பூர்ல அடிச்சுட்டாங்க, சுட்டுட்டாங்கன்னு பேசுவீங்க. அவனுக்கு சண்டை போடாம ஏன் நீ மிஷின் கன் வச்சுட்டு சுத்துற? எப்படி உனக்கு மிஷின் கன் வந்துச்சு? உனக்கு நீ விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு மிஷின் கண்ணை தூக்கிட்டு வர, மிஷின் கண்ணை சுட வைக்கிற, எப்படி வந்துச்சு உனக்கு மிஷின் கண்ணு? நீ விவசாயம் பண்ணன்ற பஞ்சாப் விவசாயன்ற, திடீர்னு மேட் மேக்ஸ் படத்துல ஒரு மாதிரி வண்டிலாம் ரீமாடல் பண்ணிக்கிட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வர மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. அங்கிருந்து என்னடா எங்கிருந்து வரீங்க? திடீர்னு வந்து இது டிராக்டர் ரீமாடல் பண்ணிட்டு முன்னாடிலாம் ரீமாடல் பண்ணிட்டு வரும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல ஒரு விண்டீசல் மாதிரி வரீங்க. இது டெரரிஸ்ட் அடிக்கும்போது எப்பயுமே அதுக்கு நாங்க வந்து ஆமாங்க நீங்க விவசாயி தாயா, நீ விவசாயி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காந்துருக்கணும். அதுக்கு டயரை பஞ்சு பண்ணாங்கப்பா. ஐயோ விவசாயி டயரை பஞ்சு பண்ணிட்டாங்க ப்ரோ அப்படின்னு கதறுவீங்க. என்ன இருக்கு? இல்ல கார்த்தி, டெரரிஸ்ட் அடிக்கும்போது எப்பவுமே வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்க பிரைம் மினிஸ்டருக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு. 2019 வந்து பாகிஸ்தான் போய் அடிச்சுட்டு வந்தாங்களே, அப்பயும் சரி அது ஒரு சப்போர்ட்டா தானே இருந்துச்சு. இப்ப இந்த மாதிரி இது எங்க கண்ட்ரி பிரச்சனை, இதுல வந்து டெரரிஸ்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மணிப்பூர் எலெக்ஷன் வந்து ப்ராப்பரா ஒரு பீஸ்ஃபுல்லா நடத்தி இருக்கணும். அதை நடத்தாம விட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏங்க அதுக்கான முயற்சி தான் கவர்மெண்ட் எடுக்க முடியும். நீ கலவரம் மட்டத்துக்குன்னே வேலை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இந்தியாவில் இருக்க எந்த விவசாயிக்கும் மிச்சம் நல்லா பஞ்சாப்ல இருக்க மட்டும் போராடுவான். அவனும் வந்து வண்டி ரீமாடல் பண்ணிட்டு வந்து வருவான். டிராக்டர் ரீமாடல் பண்ணிக்கிட்டு முன்னாடி வந்து ஒரு கொக்கி வச்சுக்கிட்டு பின்னாடி இதை வச்சுக்கிட்டு ஒரு 5 மாதத்துக்கு சரக்கெல்லாம் லோட் பண்ணிக்கிட்டு சாராயம், சாப்பாடு, சப்பாத்தி, புரோட்டா, சைடிஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு வருவானுங்க. கேட்டேன் அது விவசாயிங்க அப்படிவீங்க. நீங்கள் கேட்டேன் விவசாயிகள் பாவம் அப்படி என்னத்த பாவம் அவங்க என்ன பாவம்? அது என்னாச்சு அந்த போராட்டம்? இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஆஃப் ஆயிடுச்சா? எலெக்ஷன் நடக்கும்போது ஆஃப் ஆயிடுச்சா? அது இல்ல அதே விவசாயி தான் ஃபர்ஸ்ட் ஒரு போராட்டம் பண்ணாங்கல்ல கொரோனா டைம்ல. அப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் தானே வாபஸ் வாங்கினாங்க அந்த போராட்டத்துக்கு. நாங்க ஒத்துக்கிறோம் சொல்லிட்டு தானே வாபஸ் வாங்கினாங்க விவசாய சட்டத்தை. ஆமா எலெக்ஷனுக்காக பண்ணாங்க. சரி ஓகே இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. நீங்க வந்து இதுதாங்க இது வந்து எப்படின்னா எப்பயுமே வந்து இப்பயும் திரும்ப சொல்றாங்க பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் வந்து ஒரு 200 தொகுதி ஜெயிச்சு அவங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் வந்தா கூட அவங்களை ஆட்சி பண்ண விட மாட்டாங்க பிஜேபி. இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக். இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து 90 தொகுதி வந்து 99 தொகுதி வந்து திமுக ஆச்சுன்னா சட்டையெல்லாம் கழிச்சுக்கிட்டு சட்டசபையில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்கும் எப்பயுமே. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு பார்டர் ஸ்டேட்லாம் வச்சுக்கிட்டு அங்கே இருக்க ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு எங்கே கிளம்ப முடியும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு கிளப்பி விட்டுருக்குறீங்க. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க இவங்க. அவ்வளோதான். உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி எப்படியாவது ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. அது நடக்கும். ஆக்சுவலி நீங்கள் தோத்துட்டீங்க. அதில் பண்ணிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ 24 400 வந்துருவாங்க.
நீங்க பிஎம் சொல்றீங்களா? கேண்டிடேட் இன்னைக்காவது சொல்லுங்க. 400 350 தான் ஆகும். இப்போ நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னும் ஒரு ஃபேஸ் தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. மிச்சம் இன்னும் 7 இருக்கு. நினைக்கிறேன் 7 8 இருக்கு. நாளைக்கு சொல்லுங்க பிஎம் கேண்டிடேட் இவர் தான் சொல்லுங்க. 400 350 ஆகும். அதை பண்ணுங்க. அது நீங்க அதை பண்ணாமலே வந்து 400 ஜெயிப்பாங்கன்னா ஜெயிப்பாங்க. அது நீங்க சொல்லாத வரைக்கும் ஜெயிப்பாங்க அவங்க. கரெக்ட். அப்புறம் இவர் மேல மோடி மேல இன்னொரு விமர்சனம் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. ஒரு பிரஸ் மீட்டை கூட ஃபுல்லா உட்கார வச்சு ஒரு பிரஸ் மீட் கூட ஹேண்டில் பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்த அவர் பேர் என்ன, ஒரு சிங்கு இருந்தார் பிரைம் மினிஸ்டர், அவர் ஹேண்டில் பண்ணாரு, இவரே ஹேண்டில் பண்ணலன்னு ஒரு விமர்சனம் இருக்கே, அது எதனால? மோடி வந்து பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாருங்க. அவர் வந்து குஜராத்தில் இருக்கும்போதே கொடுத்தது. குஜராத் கலவரத்தப்பயே அவர் வந்து எல்லாம் ப்ரெஸ் எல்லாம் வச்சு செஞ்சு அவர் பேசின இடத்துலலாம் வச்சு செஞ்சாங்க. அதுல இருந்து அவர் கொடுக்கறது இல்லை. கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் நேற்று கொடுத்து நீ நிறுத்தலை. அவர் எப்பயுமே கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் பேசவும் மாட்டார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, லாஸ்ட்டாக சொன்ன ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எதிராக இருக்கவங்களே அப்படின்னா, என்னை எதிராக இருக்கவங்களாம் பிரச்சனை கிடையாதுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க தான் எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது அந்த வீடியோவே இருக்கும் யூடியூப்ல. ப்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டி கொடுப்பாரு. நீங்கள் எது கஷ்டமாக நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களை மாதிரி ஆளுங்களை ஃபேஸ் பண்ணுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மக்களை ஃபேஸ் பண்ணுறதா எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு மீடியாவில் பேட்டியில் உட்காந்து பேசுவார். இங்கிலீஷில் தான் பேசுவார், ஹிந்தியில் பேச மாட்டார். அது பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதில்ல அவர். ஜெயலலிதா அப்படி கழுவி ஊற்றிட்டு போனாங்களே ஒரு ஒரு இன்டர்வியூவில், அந்த மாதிரி கழுவி ஊற்றிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் மீட் பண்ணுறதில்ல. அது அவருடைய ஸ்டாண்ட், அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெரிய கண்டுபிடிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அவருக்கான அதுக்கு கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறாரு, எல்லாரும் கொடுக்குறாங்களே, அப்புறம் என்ன? அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் இது மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கும்போது, பிளாஸ்டிக் சர்ஜரி கண்டுபிடிச்சது நம்ம தான், அந்த காலத்துல வந்து யானைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கோம், விநாயகருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம யானை மொத்தம் வச்சிருக்கோம் அப்படின்னு மோடி எங்கேயா சொல்லியிருக்காப்லையா? அந்த மாதிரி அது அப்படி சொல்லியிருக்கா. சயின்டிபிக்கா எவ்வளவு தப்பான ஒரு விஷயம். அது பார்த்த மாதிரி இல்லையா, எனக்கு தெரியலையே. சரி, அப்படி சொல்லியிருந்தா உங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுறேன் இப்போ கொஞ்ச நேரத்துல. சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா மோடியோட பெரிய சக்சஸ், பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவு கொண்டு வந்துட்டு அதை அரசியல பண்றத தடுத்து வச்சுட்டாருல. ஆமா ஆமா, உண்மை. பெரிய சக்சஸ். இவனுங்க காஷ்மீர் வச்சு ஓட்டிட்டு இருப்பானுங்க 50 வருஷமா. காஷ்மீரை முடிச்சு விட்டாரு. ராமர்கள் வச்சு ஒரு 30 வருஷம் விட்டுருவானுங்க, அதை முடிச்சு விட்டாரு. அதை பத்தி அவருக்கும் பேச மாட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க பிரச்சனையே அதுதான். ஒரு பிரச்சனை அப்படியே வச்சுக்கிட்டே ஓட்டுவாங்கிட்டு இருக்கணும். அதுதான். அதான் ப்ரோ, இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி வச்சு கூட அது பண்ணல. ஆனா மோடி வந்து முதல் வேலையாவே அதை செஞ்சுட்டாரு ஸ்டார்டிங்ல இருந்து. நீ எது பிரச்சனைன்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம் நினைக்கிறியோ, அந்த பிரச்சனையெல்லாம் நான் முடிச்சு வச்சேன், நீ ஏதாச்சும் ஓட்டு கேட்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும். அவங்க போன எலெக்ஷனுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க. போன எலெக்ஷனில் வந்து ஜிஎஸ்டி இருந்துச்சு, டிமானிட்டைஸ் பண்ணது இருந்துச்சு, பெட்ரோல் ப்ரைஸ் இருந்துச்சு, நீட் இருந்துச்சு, ஏகப்பட்ட ரிவ்யூ இருந்துச்சு. ஸோ போன எலெக்ஷனில் வந்து அவங்க ஈஸியாக வந்து காலி பண்ணியிருக்கலாம். நம்ம ராகுல் காந்தி இருக்கார்ல, அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா போன எலெக்ஷனில் ஈஸியாக அவங்க காலி பண்ணியிருக்கலாம். அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு. இதெல்லாமே பிரச்சனையாக பேசுவாங்க. ஜிடிபிலாம் இருந்துச்சு. அப்போ ஜிடிபிலாம் வந்து இறங்கிருச்சு, அதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து சரி பண்ணி நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு இவங்க பேசுறதுக்கு பாயிண்ட் எல்லாமே வந்து திரும்ப போயிட்டாங்க. முஸ்லீம் ஹிந்து அப்படின்னு போயிட்டாங்க. அது அவங்களுக்கு ஓட்டு தான் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். முஸ்லீம் ஹிந்துன்னு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு அதிகமாக தான் வரும், அவங்களுக்கு குறையாது. சவுத் இந்தியாவில மட்டும் அவங்க அந்த முஸ்லீம் இந்த பிரச்சனை வந்து பெருசாவே பேசிட்டு இருக்காங்களே, அது வந்து அவங்க அதை டீல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சவுத் இந்தியெல்லாம் கிடையாது. கர்நாடகாவில் அவங்க தானே இருக்காங்க. கர்நாடகாவில் 25 எம்பி வச்சிருக்காங்களே, அப்புறம் என்ன? தெலுங்கானாவில் வளர்ந்துட்டு இருக்காங்க. தெலுங்கானாவில் வந்து 17 அவங்க 4 வச்சிருக்காங்க. இந்த டைம் வந்து எல்லா ஒப்பீனியன் போல்லையும் அவங்க வந்து 7-8க்கு மேலே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க.
ஆந்திர பிரதேஷ்ல வந்து கூட்டணி கட்சி இருக்காங்க. கூட்டணி கட்சி வந்து சந்திரபாபு நாயுடோட இருக்காங்க. அந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படின்றது அவங்களும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி தோத்துருவாங்கன்றாங்க. டஃப்பாக இருக்கிறது ஒன்று கேரளா ஒன்று, இன்னொன்று தமிழ்நாடு ஒன்று. அவ்வளோதான். தமிழ்நாட்டில் கட்சி கிடையாது. கேரளாவில் ஹிந்துஸ் வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. மைனாரிட்டியும் இது முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸும் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க. இன்னொன்று அங்கே வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் இருந்திருக்கு இவ்வளோ நாளாக. ஸோ அந்த ஸ்டேட் 2 ஸ்டேட்டு மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குது. தவிர சவுத் இந்தியா நீங்கள் சேர்த்துக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கர்நாடகா, தெலுங்கு, ஆந்திரா எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. ஏன் கேரளாவில் கூட கிட்டத்தட்ட 15% ஓட்டு எடுத்துட்டாங்க போன எலெக்ஷன்ல. இல்ல அது ஓகே ப்ரோ. நான் ஏன் சொன்னேன்னா, அந்த பெங்களூர்ல இருக்கும்போது ஒருத்தர் முஸ்லீம்கார் வந்து ஒருத்தர் பார்த்தாங்க. வேண்டாமா நீங்க எங்க ஓட்டு போட போறீங்களான்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னேன். யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டாரு. பிஜேபின்னு. ஏன் ப்ரோ இது காங்கிரஸ்க்கு வாய்ப்பு தரக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் பதில் சொன்னேன், இல்லைங்க ஸ்ட்ராங்கான ஆப்போனண்டே இல்லைங்க, ஆப்ஷனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கான்ட்ராக்ட் டெவலப் பண்ணல. அதுக்காக சவுத் இந்தியன் டோட்டல் எடுத்துக்கிட்டாங்க. சவுத் இந்தியாவே கிடையாது. பாண்டிச்சேரியில் யார் இருக்கா? உங்களுக்கு சவுத் இந்தியானா தமிழ்நாடு மட்டும் தான் உங்களுக்கு சவுத் இந்தியா, வேறு எதுவும் கிடையாது. அதுவும் போன எலெக்ஷன் ஒன்று தான். 2014 இவனுக்கு 0, பிஜேபி 3, ஏடிஎம்கே 37. அப்போ இவனுங்க யார்? இவனுங்களை சவுத் இந்தியா வந்து விரட்டி விட்டுருச்சா திமுகவை? ஏன் 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இவனுக்கு விரட்டி விட்டானுங்கள? 5 வருஷமாவது நீங்கள் இருக்கீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடினாலே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன இருந்தீங்க? நீங்கள் 0ல் தான் இருந்தீங்க. சவுத் இந்தியாவில் 3 தொகுதி பிஜேபி ஜெயிக்குது, 37 தொகுதி அதிமுக ஜெயிக்குது. நீங்கள் 0. உங்களை விரட்டி விட்டாங்கல்ல சவுத் இந்தியாவிலேருந்து. அப்புறம் என்ன 5 வருஷத்துல எல்லாம் மாறிடுமா? 5 வருஷம் இருக்கீங்க, ஓகே. அந்த 5 வருஷமே கூட வந்து அந்த 5 வருஷம் தான் அவங்க வளர்ந்துட்டாங்க. 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்க, கவுன்சிலர் தனியாக ஜெயிச்சிருக்காங்க, கட்சி வளர்ந்துருக்கு, ஓட்டு ஏறி இருக்கு. அப்புறம் என்ன நீங்கள் வந்து நிறுத்திட்டீங்க அவங்கள? அவங்க நியாயமாக பார்த்தா 0ல இருந்துருக்கணும்ல. கார்த்தி ஜி அப்படிதான் பேசியிருக்காப்புல. மேல அந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. எதுங்க? அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது நம்ம முதல் இந்தியன்ஸ் தான். விநாயகருக்கு வந்து எலிஃபண்ட் பேச வச்சது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த வார்த்தையை விட்டுருக்காரு போல இருக்கு. அப்படிதான் அதுல எனக்கு தெரிஞ்சது. அதாவது தப்பா இருந்துச்சுன்னா நீங்க தான் சொல்லுங்க. இல்லை, அந்த வீடியோ மோடியின் குடும்பம் கீழே யாரா இருக்காங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இல்லைங்க, ஓகே. அவர் வந்து புராணத்தில் சொல்லியிருக்கிறது பேசுறாரு, எல்லாம் ஓகே. இந்த எந்த மதத்துல மூட நம்பிக்கை இல்லை சொல்லுங்க. இல்ல மூட நம்பிக்கை இல்ல, சயின்டிபிக்கா தப்பு இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ஸ்பீச் கொடுக்கும்போது அது சயின்டிபிக்கா தப்பு தானே அது. அந்த வீடியோ நான் பார்த்தா தான் பதில் சொல்ல முடியும். மூட நம்பிக்கை அது ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு 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 நம்பிக்கை இருக்கு, அந்த ரிலிஜியன் பேசஸ் நம்பிக்கை இருக்கு. பட் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு ஒரு 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 ஸ்பீச்ல அது சொல்லக்கூடாது இல்ல. ஓகே ஏங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா ஒரு குஜராத்ல பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது கொடுத்த வீடியோ மாதிரி இருக்கு. பழைய கெட்டப்ல இருக்காரு. ஏன் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு புரியல. எனக்கு இல்ல கேக்குறேன். அவர் அந்த மாதிரி இல்ல, அவர் அந்த மாதிரி பேசிருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு டிஎம்லயும் வந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் கொஸ்டின் கேளுன்னு சொல்லிட்டு, அதான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்டனால கேட்டேன், வேற ஒன்றும். அப்படி பேசியிருந்தாலும் அது தப்பு தானே. அது ஒரு சயின்டிபிக்கா இல்லாத ஒரு விஷயத்த வந்து ஒரு அப்படி பேசுறது தப்பு தான். ஓகே, என்ன அந்த தப்பு ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அப்பா சாமி மோடி தப்பா பேசிட்டாரு, அவர் ஜெயிச்சுன்னு பேச போறீங்களா? இதெல்லாம் வந்து அவர் பழைய கெட்டப்ல ஏதோ குஜராத்ல அந்த வீடியோ நான் இன்னும் பார்க்கல. அந்த வீடியோ என்ன சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. அப்படி பேசினாலும் உங்களுக்கு இதை வச்சு என்ன சாதிச்சிட போறீங்க? அவ்வளவுதாங்க. இந்த சில்லற புத்தி மட்டும் தாங்க இருக்கும், வேற எதுவும் கிடையாது. பாத்தியா நான் கிள்ளிட்டேன் உன்னை, பாத்தியா உன்னை ட்ரோல் பண்ணிட்டேன், இதுதாங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அவர் ஜெயிச்சுட்டே இருக்காரு, மேல 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 ஜெயிச்சுட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட 25 வருஷமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு உங்களை. இன்னும் 10 வருஷத்துக்கு வேற வச்சு. இல்ல கார்த்தி, நீங்க சொன்னது ஓகே தான், அவர் ஜெயிக்கிறது அது எல்லாமே ரைட். நம்ம வந்து ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்ல தானே போதும், திருப்பி பேக்வர்டா போக கூடாது இல்ல. ஃபார்வர்ட் திங்கிங் பத்தி நீங்க அவர்கிட்ட பேசாதீங்க.
அவருக்கு தெரியும் எப்படி வந்து ஃபார்வர்ட் திங்கிங் கொண்டு போகணும் கண்ட்ரின்னு தெரியும். நீ உட்காந்துக்கிட்டு பேக்வேர்டில் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவருக்கு ஆப்போசிட் நிறுத்த கேண்டிடேட் கிடையாதுங்க. நீங்கள் அவரை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு முதல்ல உங்ககிட்ட? ஒரு பப்பை ஒத்துக்கிட்டு வந்து நிறுத்திக்கிட்டு ஒரு கோமாளியை வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு என்னங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்க, திரும்ப திரும்ப தோக்குறீங்க, திரும்பி தோக்க தான் போறீங்க. அவர் இருக்க வரைக்கும் தோத்து தான் இருக்க போறீங்க அவர்கிட்ட. எதுக்கு இந்த பேச்சு உங்களுக்கு? நேற்று ஹலோ நேற்று வந்து கார்த்திங்க. இது அந்த பப்புன்னு சொன்னதை வந்து நான் சொன்னேன்னு நினைக்காதீங்க. நேற்று பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு, கம்யூனிஸ்ட் சிஎம் அவர், உங்கள் கூட்டணியில் இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு, உனக்கு பழைய பேர் ஒன்று இருக்கு, அதை சொல்ல வச்சிடாத என்ன பண்றாரு ராகுல் காந்தியை பார்த்து. ஆமா கார்த்தி, அவனுங்க என்ன கார்த்தி கேரளால நேற்று வயநாட்டுல சொல்லியிருக்காரு அவரு. அவங்க 2 பேரும் அப்படியே அடிச்சுக்கிறானுங்க. சிபிஐயும் காங்கிரஸும் சரியான போட்டி அப்படி கார்த்தி. ஒரு இவன் அவனை கோமாளியை வச்சு திட்டலாம், தான் அவன் நீங்க இவனை மோடிட்டு திட்டலாம். சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. கேக்குதுங்களா? ஒரே கூட்டணியில இருந்துக்குன்னு 2 பேரும் அப்படியே ஹலோ அடிச்சுக்கிறானுங்க. கார்த்திங்க, சரி கேக்குதுங்களா? சொல்லுங்க bro. தமிழ்நாடு, கேரளா அண்ட் பஞ்சாப் இதுல எது ரொம்ப டஃபஸ்ட் பிஜேபிங்க? கேரளா தாங்க. டஃப்னா பஞ்சாப் தான் ப்ரோ இருக்காருல்ல 3ல. உங்களுக்கு ரொம்ப டஃப் கேரளா தாங்க. கேரளா கூட ப்ரோ. அடுத்து கேரளா, அடுத்து கேரளா, இந்தியாவுக்கு இருக்கிற அடுத்து பிரச்சனை தமிழ்நாடு. இல்ல நீங்க டஃப்னு எப்படிங்க உள்ள பெனட்ரேட் ஆகல ஆமாம்மா. டஃப்னு சொல்றீங்களா இல்ல பார்டர் செக்யூரிட்டிக்கு டஃப்ங்கறீங்களா? பிஜேபி சொல்லுங்க, அரசியல் கட்சியை சொல்லுங்க, அதுதான் கேட்டீங்க. இல்ல நான் ஒரு நேஷனலுக்குமே அது ஒரு பிரச்சனை, நேஷனல் ஒரு தேசியத்துக்குமே. அதெல்லாம் கிடையாது. நேஷனலுக்கு ஓகே, நேஷனல் பிரச்சனை ஒரு ஆகுது. பாகிஸ்தான் அப்படிலாம் பார்டர் ஷேர் கிடையாது. பண்ணது. கேள்வியே தப்பாகுதாங்க உங்களுக்கு. கட்சிக்கும் அரசியலுக்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்குன்னு என்ன தமிழ்நாடு பஞ்சாப்ல கேரளா வந்து பஞ்சாப் ஆம் என்னன்னு ஆத்மி ஃபாலோ இருக்குன்றதுனால பண்ணாங்க. எல்லாத்தையுமே அப்படியே இது பண்ணி அப்படிலாம் கிடையாதுல்ல. ஸோ அங்க இருக்கவங்க வந்து பிஜேபி எதிர்க்கல, இங்க கேரளால ஏத்துக்க மிலிட்ரியில இருக்கிற மாட்டாங்க. பாதி கேரளா பேர் என்ன காரணம், பஞ்சாப்ல இருந்து கிட்டத்தட்ட தாங்க இருக்காங்க. 45-50% கிட்ட முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்காங்க. 50க்கு கீழே தான் இவங்க இருக்காங்க, இந்துஸ் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏற்றுக்க போகிறதில்ல கேரளாவில். இல்ல அங்க பிஜேபி இல்ல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. அமரிந்தர் இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலிஸ்தான் ப்ராப்ளமும் இந்த ட்ரக் ப்ராப்ளம்ல கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல்ல அதெல்லாம் அது சும்மா, அன்கண்ட்ரோல்டா அதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு அன்கண்ட்ரோலபிளா தான் இருந்துச்சு. ஒரு போர்ட்ரே ஆகுதுல சேம் அது. சேம் அதே பொசிஷன்ல தான் அது இருந்துச்சு. காலிஸ்தான் அந்த ப்ராப்ளம் ஒரு என்னங்க ஸ்டேட்டு, இந்த ஒரு ஸ்டேட் நேத்து வந்த இருக்கு. பிரச்சனையா? பட் இங்கே வந்து எவ்வளோ டெக்கேட்ஸா தமிழ்நாடு பிரச்சனை பொறுத்த வரைக்கும் பண்றாங்க. தமிழ்நாடு மாறிடும், ரொம்ப சீக்கிரம் மாறிடும். கார்த்தி அதே அதுக்கு மாதிரி இன்னொரு காரணம் விமர்சனம் திமுக, ஒண்ணு இருக்கு. அதுக்கு காரணம் திமுக. ஜி வந்து கச்சத்தீவு விஷயத்தை பத்தி பேசுறாப்புல, இமாச்சல பிரதேசத்துல ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஏன் பேசவே மாட்டேங்கிறாப்புல? சைனா மேட்ரா? ஆமா, சைனா சைனான்ற வார்த்தையே பேச மாட்டேங்கிறாப்புல. என்ன ரீசனா இருக்கும்? ஏங்க எழுதி கொடுத்ததுக்குமே இதுக்கு வித்தியாசம் இல்லைங்களா? ரெண்டே இல்ல எப்படி இல்ல இல்ல கம்பேர் அது இல்ல பண்ணுவீங்க? எனக்கு தெரியல. அவர் அந்த இல்ல நியூஸ்ல அது போடுறாங்க, ஓகே. இல்ல அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டா இல்ல அவ்வளவு முடிஞ்சு இல்ல போயிடும், இந்த கேள்வியே முடிஞ்சு போயிடும். அதுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன், அதுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன். அங்க வந்து ஏன் வந்து பார்டர் ஸ்டேட்ல வந்து இவ்வளோ வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் எல்லாமே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அது பல டைம் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து போய் கார்கில பாருங்க, நீங்கள் வந்து இந்த பக்கம் சைனா பார்டரில் பாருங்க, லடாக்கை பாருங்க, எல்லாத்தையும் பாருங்கன்னா காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல அங்கெல்லாம் ரோடே இருக்காதுங்க. மலை பிரதேசம், அந்த 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 இடம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானே இப்போ பார்க்கும் போதெல்லாம் அந்த லடாக்லாம் வந்து டேய் ஏன்டா இங்கே ஏன்டா சண்டை போட்டுருக்கீங்க, ஏன்னா வெறும் மலை கல் மண்ணு தாண்டா இருக்கு, இதுக்கே ஏன்டா சண்டை போட்டுருக்கீங்க, இதுக்கே பாம்பு வச்சு வெடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதையெல்லாம் இன்னைக்கு டெவலப் பண்ணி ரோடு போட்டு ஸ்ட்ராங் பண்ணி கரண்ட்டை கொடுத்து நெட்வொர்க் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குது பிஜேபி. அதனால தான் திரும்ப திரும்ப பிஜேபி அங்கே ஜெயிக்குது. நீங்கள் வந்து அருணாச்சல பிரதேஷ்லாம் வந்து கேண்டிடேட் போட முடியல காங்கிரஸால் இந்த எலெக்ஷன். இப்போ அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது அருணாச்சல் பிரதேஷில். வாக்கு அவுட் கொடுத்துட்டு வந்துட்டீங்க நீங்கள் 10, அங்கே 60 அசம்பிளி, 10 அசம்பிளிக்கு உங்களால் கேண்டிடேட் போட முடியல காங்கிரஸால். இதுதான் உங்கள் லட்சணம். அங்கே பிஜேபி அங்கே 40 வருஷம் நீங்கள் ஆண்டிருக்கீங்க. பிஜேபி அன்அப்போஸ்டாக சிஎம் எலெக்ட் பண்ணுறாங்க அங்கே அருணாச்சல் பிரதேசில். சிஎம்முக்கு ஆப்போனண்ட்டாக கேண்டிடேட் போட முடியலங்க. பார்டர் ஸ்டேட் எல்லாம் டெவலப் பண்ணுறது யார்? பிஜேபி பண்ணுறாங்க. அதனால தான் அங்கே ஜெயிச்சிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப.
ஒரு ஸ்டேட்ல நீங்க ஜெயிப்பீங்களாங்க? நார்த் இந்தியால ஒரு ஸ்டேட் உங்களை ஜெயிக்க விடாம காரு துப்பி அனுப்புறாங்களே, அப்புறம் அதே தெரிய வேணாமா நீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க 50 வருஷமானு? இல்ல கார்த்தி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. அந்த பார்டர்ல வந்து நம்ம லேண்ட்ல சீனா அதை ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்களா, அது உண்மையா பொய்யா அது? அது வந்து அது உண்மையா போய் எல்லாம் தெரியும். அவன் ஒரு சேட்டலைட் சொல்லுவான், இவன் சொல்லுவான். இப்போ இந்தியா மேப்பே நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்தியா மேப்பை நம்ம சொல்ற மேப்பு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அது வந்து நம்ம ஒரு மேப் வச்சிருப்போம், சைனா ஒரு மேப் வச்சிருப்பான், பாகிஸ்தான் ஒரு மேப் வச்சிருப்பான். இது போய் நீங்க வந்து இந்தியாவோட மேப் 4 வருஷம் இருக்கும். இது என்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், அவன்கிட்ட இருக்குன்னு அவன் சொல்லுவான். இந்த பார்டர் எல்லாமே பிரச்சனை தான். இந்தியாவுக்கு இருக்க பார்டர் எல்லாமே பிரச்சனையான இடங்கள் தான். அந்த இடத்துல எல்லாமே இன்னைக்கு ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறது பிஜேபி தான். அங்கெல்லாம் ரோடு போட்டு ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ் இறக்கி மிலிட்ரி கொண்டு வந்து நிறுத்தி அதெல்லாம் இந்த பார்டர் எல்லாத்தையும் சீல் பண்ணி வச்சிருக்கிறது பிஜேபி தான். 50 வருஷம் நீங்கள் விட்ட லட்சணமா கிழிஞ்சு போச்சு எல்லாம். அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இருக்கான். பிஓகேலாம் நீங்கள் வந்து இவ்வளோ நீங்கள் வச்சிருக்க அந்த இந்தியாவோட மேப்பில் வந்து மேலே இருக்கே அந்த கொண்டையே கிடையாது உங்ககிட்ட. அந்த தலையே வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அதெல்லாம் விட்டது யாரு? நீங்கள் தான். அதை இதுக்கு அப்புறம் இவங்க வந்து நிறுத்திருக்காங்கல்ல, எல்லாம் அருணாச்சல் பிரதேஷ் நிறுத்தி வச்சிருக்காங்கல்ல, தடுத்து வச்சிருக்காங்கல்ல. என்ன காரணம்? நீங்கள் அதுக்கு எதுக்குமே ஆக்ஷன் எடுக்கல. நீங்கள் மிலிட்ரி அனுப்பல, ரோடு போடல. மிலிட்ரி அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணுவான்? எப்படி போவான்? அவங்க எப்படி ஒரு பீரங்கி எடுத்துகிட்டு போவான்? அவனுக்கு ரோடு வேணும். எப்படி ஒரு ஃபோர்ஸ் போவாங்க? பனிக்காலத்தில் எப்படி போவோம்? சுற்றி ஸ்னோவாக இருக்குன்னு எப்படி போவோம்? இது எதுவுமே பண்ணல. எல்லாத்தையுமே கொண்டு வந்தது இவங்க தான் பண்ணுறாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப அவங்க ஜெயிக்கிறாங்க. நீங்கள் ஜெயிக்காத காரணம் தான். அடுத்து இன்னொரு கொஸ்டின் கூட இருக்கு. ஜி வந்து சைனா பத்தி பேசுறதுனால சைனா நம்ம சுத்து போடுறான்னு சொல்லிட்டு ஒரு 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 கேள்வி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, மால்தீவ்ஸ் வந்து நம்ம ஆர்மியை வெளியெடுத்து போடான்னு சொல்றான். ஸ்ரீலங்காலையும் சைனாவோட இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. இப்போ பாகிஸ்தானுக்கு அவன் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்படின்றது இமாச்சலும் கொஞ்சம் இடம் ஆக்குபை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையா பொய்யாது? சைனா வந்து நம்ம சுத்தி ரவுண்ட் அப் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு? அது ஏங்க, அவன் வந்து பக்கத்துல ஒரு கண்ட்ரி, ஸ்ட்ராங்கான கண்ட்ரி இல்லையா? அவன் வந்து அதுக்கான அவனுடைய வேலையெல்லாம் பண்ணதான் செய்வான். அது இருக்கதான் செய்யும். பட் அது இல்ல, அது நம்மள ரவுண்ட் அப் பண்ற மாதிரி இல்லையா? ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீலங்கால வந்து சீனாவோட இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஸ்ரீலங்கா ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் வேற ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தோம். அப்புறம் இங்க சீனாவோட அவங்க அதிகமா வந்துட்டாங்க. அவங்களோட நேம் போர்டும் அவங்களோட லாங்குவேஜ் இங்க அதிகமா போயிட்டு இருக்கு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மால்தீவ்ஸ்ல இருந்து நம்ம ஆர்மியை வெளியே எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க. தினேஷ் ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் இது ஹிமாச்சலா அருணாச்சல் பிரதேஷா? ஹிமாச்சல் பிரதேஷ் தப்பா சொல்லிட்டேன். கரெக்டா? சரி, ஓகே, தப்பா சொல்றேன். இல்ல நம்பர் 1 நம்பர் 2 இல்ல நம்பர் 2 நான் வரேன் லைனா வரேன். நம்பர் 2 அருணாச்சல் பிரதேஷ்ல நீங்க 50ஸ்லயே கொடுத்த இடத்துல தான் வந்து அந்த ஏதோ நீங்க சொன்னீங்க தெரியுமா, வீடு கட்டது இது எல்லாம் வருது. கரெக்டா? அது லேண்ட் டிஸ்பியூட்டட்வாங்க. நீங்க சொன்னது கரெக்ட்னா அது தமிழ் மீடியால அவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இல்லங்க அது தப்புன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கண்டென்ட் கூட பண்ணாம இருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ரீசன்ட்டா நம்மளுக்கு கொண்டு இவங்க எப்படிங்க தெரியுது? அப்ப நீங்க என்ன ரிசர்ச் பண்ணலன்னு அர்த்தமா? எனக்கோ ஏமந்த் கொண்டு அது தப்புன்னு எப்படி தெரியுது? ஒரு நிமிஷம். பிபின் ராவத் இருக்காரு, அதாவது சீஃப் ஆஃப் ஆர்மி, ஓகேவா? அவரு தவறிட்டாரு. அதான் ஒரு ஆர்மி பர்சன். அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி அவங்க கண்ட்ரோல்ல 1950ஸ்லயே அவங்க கண்ட்ரோல் ஆல்ரெடி இருந்ததுலதான் அவங்க கட்டியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற கண்ட்ரோல்ல யாருமே வந்து இது இல்ல, ஓகேவா? அது ஒரு ஆர்மி சீஃப் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நியூஸ் மீடியால எத்தனையோ வாட்டி போட்டாச்சு, ஓகேவா? ஆனா நீங்க அதை எடுத்துட்டு வர மாட்டீங்க, ஓகேவா? ஆனா நீங்க வந்து வீடு கட்டிட்டு ஒரு போட்டோ வரும், அந்த போட்டோ இல்ல ஹேமந்த், இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க போட்ட நியூஸ் அதிகமா வந்திருக்கா? நான் போட்ட நியூஸ் அதிகமா, நான் சொன்ன நியூஸ் அதிகமா வந்திருக்கா? இருக்கிற ஜெனரல் பப்ளிக் கிட்ட கேட்போமே. கேட்போம் இல்ல தினேஷ், அதான் தினேஷ் நான் என்ன சொல்றேன், அதை கேட்போம். அது ஜெனரல் பப்ளிக்கே கேட்போம். அது யார்கிட்ட கேட்கணும்? அருணாச்சல பிரதேசல இருக்க பப்ளிக், அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? அந்த பப்ளிக் ஓட்டு போடுறாங்கல்ல, அவனுக்கு தெரியும்ல, அவனுக்கு ஓட்டு போடுறானு இல்ல. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, உங்க பிரச்சனை ஓகே. அருணாச்சல பிரதேசல சைனா வருதுன்றது உங்க பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அருணாச்சல பிரதேசல இருக்கவங்களுக்கு தெரியாதா சைனா வருதா இல்லையான்னு? அவன் ஓட்டு போறான்ல,
அவன் உங்களை கார் துப்பி அமிச்சிட்டான்ல, 2 எலெக்ஷன்ல உங்களுக்கு கார் துப்பி அமிச்சிட்டான்ல, இந்த எலெக்ஷன்ல வந்து கேண்டிடேட் நிறுத்த முடியாம போயிடுச்சுல, அப்ப அவனுக்கு தெரியுதுல்ல, அங்க ஓட்டு போறவனுக்கு தெரியுதுல்ல, ஏன் அந்த அந்த பப்ளிக் இல்ல தெரியாதா? கார்த்திக், இல்ல நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா, இன்னைக்கு நீங்க தமிழ் மியூசிக் மீடியாலே பாருங்க, யூடியூப் ப்ரொடியூசரும் நிறைய பேரு கம்ப்ளீட் இல்ல இல்ல ஃபேக். யூடியூப் ப்ரூட்டஸ் எல்லாம் பேசுறதா நீங்க எடுத்து வந்து பேசிட்டு இருக்காதீங்க தம்பி. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இங்க நான் பாருங்க, அது எக்ஸாம்பிள் நான் சொல்ல யூடியூப் வரேன். ப்ரூட்டஸ்ல பேசலாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க முட்டாள், அவ்வளவுதான். சரியா? அவன் ஒரு பைத்தியம், இல்ல அவன் இல்ல பேசுறலாம் நீங்க எடுத்து வந்து பேசினா அவன் ஒரு முட்டாள், அவ்வளவுதான். சரி, சன் நியூஸ்ல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன் நியூஸ்ல சரி, புதிய ஓகே. தலைமுறையில போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரிப்பா. அது வந்து அவங்க ஒரு தப்பான நியூஸ் போட்டாங்கன்னா ஒரு சென்ட்ரல்ல இருந்து அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வராதா? எனக்கு தினேஷ்ங்க எத்தனையோ விளக்கம் ஒரே கொடுத்தாச்சு, நிமிஷங்க. எத்தனையோ விஷயம் விளக்கம் கொடுத்தாச்சு. நீங்க அதையுமே பார்க்க மாட்டீங்க. என் காது எதையுமே கேட்காதுன்னு, ஆர்மியோட என் அபிஷியலோட காது ஸ்டேட்மெண்ட் என் சொல்லியாச்சு. காது ஓகேவா? என் காது எதுவுமே கேட்காதுன்னு உட்காந்துருக்கவங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன் இப்ப 29 பைசான்னு சொல்றாங்க இல்லையா, 29 பைசா 29 பைசான்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து 100 டைம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. 29 பைசா கிடையாதுயா, அதெல்லாம் பொய், ஃபேக் நியூஸ். சிஎம்ஏ போட்டார் ட்வீட், 5 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கீங்க, 5 லட்சம் கோடிக்கு 29 பைசா கணக்கு வருது, அதுவும் கிடையாது. அவரே தப்பாக போட்டாரு. ஆனா நம்ம காது கேட்கவே கேட்காது. நான் வந்து ஒரு பக்கம் ஒரு காது தான் செவிடு, எனக்கு வாய் மட்டும் தான் பேச தெரியும், பேசிட்டு இருந்தா எதுவும் மொழி சொல்ல முடியாதுங்க. என்ன காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கீங்க உங்களுக்கு? ஓகே, நீங்க 10 வருஷத்துல என்ன காப்பாத்திட்டீங்க? இங்க நீங்க பார்டர் ஸ்டேட் ஏதாவது காப்பாத்திருக்கீங்களா? ஏதோ ஒரு பார்டர் ஸ்டேட் உங்களை மதிக்கிறாங்களா? கிடையாது. இல்ல ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்களாங்க? இல்ல தினேஷ், நீங்க தாராவாத்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நாங்க வந்து அதை வந்து அட்லீஸ்ட் இருக்கிற இடத்த காப்பாத்தி வச்சாலும் நீங்க கேள்வி கேட்பீங்களா? நீங்க லடாக்கை காப்பாத்திருக்கீங்களா? காஷ்மீரை காப்பாத்திருக்கீங்களா? ஏதோ பண்ணிருக்கீங்களா? அங்க வந்து பீஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? காஷ்மீரையும் லடாக்கையும் 370 எடுத்தோன்னே எவ்வளவு கும்முன்னு கத்திட்டு இருந்தீங்க நீங்க. விஷயங்க, நீங்க அங்க போயிட்டு உக்காந்துட்டு அங்க கொடி பறக்குது, நீங்க பைக் ரைடு போயிட்டு இருக்கீங்க லடாக்ல. பைக் ஷோ பண்றீங்களா? ராகுல் காந்தி வச்சுக்கிட்டாங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நான்லாம் முன்னாடி வரும்போது இங்க வந்து இந்தியா கொடியே இருக்காது, இப்ப இந்தியா கொடி இருக்கு. இங்க காஷ்மீர்ல கார் ரேஸ் நடக்குதுங்க. இப்ப நடந்துச்சு, ரீசெண்டா கார் ரேஸ் நடந்துச்சு. முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஷ்மீர்ல தியேட்டர் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு, ரிசர்வேஷன் வந்திருக்கு, இவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கு. நீங்க என்ன தேவை பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு அவன் சுட்டுக்கிட்டு சாகணும், அதை மட்டும் தானே நீங்க பாத்தீங்க இத்தனை வருஷமா. என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு நாட்டை பத்தி பேச? நேருன்னு ஒருத்தர் தேவையில்லாம எலெக்டேட்டா இருக்கு, எலெக்ஷன் இல்லாம அவர் வந்து மூணு டைம் பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டாரு. இதை தாண்டி என்னங்க உங்களுக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இருக்கு? உங்க குடும்பத்துல வரவங்களாம் நம்ம நாட்டை காப்பாற்ற வந்திருக்காங்களா? மன்னர் பரம்பரையா நீங்க? எலிசபெத் பரம்பரையா நீங்க? பிரிட்டிஷ் மன்னர் பரம்பரையா நீங்க? நீங்க வருவீங்களா? இந்திரா காந்தி வருவார், ராஜீவ் காந்தி வருவார், ராகுல் காந்தி வருவார், பிரியா காந்தி வருவார்னு உட்காந்துருக்க மாட்டாங்க. நீங்க எங்க நாட்டை நீங்க காப்பாற்ற போறீங்களா? ஒரு கோமாளியை தூக்கிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கத்திட்டு இருந்தீங்க போன எலெக்ஷன்ல. இந்த எலெக்ஷன்ல அதிகம் கத்துறது இல்லை, பிரைம் மினிஸ்டர்னு சொல்றது இல்லை. நீங்க வந்து பேசலாமாங்க இவங்களை பத்தி? முதல்ல இவங்கிட்ட தப்பு இருக்கா இல்லைன்னா பேசுறாங்க, தப்பு இருக்குங்க. ஓகே, அதுக்கு ஆப்போசிட்ல யாரை கூட்டு வந்து நிறுத்துறீங்க? ஒரு கோமாளியை கூட்டு வந்து நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? ஸ்ரீலங்கா பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? ஸ்ரீலங்கால அவ்வளவு பேர் செத்ததுக்கு காரணம் நீங்க தான். நீங்க பேசலாமா ஸ்ரீலங்கா பத்தி? காஷ்மீர் நாசம் பண்ணது நீங்க தான், நீங்க பேசலாமா காஷ்மீர் பத்தி? என்ன 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 பண்ணிருக்கீங்க நீங்க இந்த நாட்டுக்கு? எமர்ஜென்சி கொண்டு வந்தீங்க, எல்லாரையும் தூக்கி போட்டு மேய்ச்சிங்க. எங்க தமிழ்நாடு சிஎம்லாம் தூக்கி ஜெயில வச்சுங்க, அதான் பண்ணீங்க. அவ்வளவுதாங்க மிச்சம், வேற என்ன? கார்த்தி ப்ரோ, ஹலோ கார்த்தி ப்ரோ. நார்த் இந்தியாக்காரங்கள்லாம் உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து உங்களை விரட்டுறாங்க. ஒரு ஸ்டேட்ல கூட ஒரு தொகுதி 2 தொகுதி ஜெயிக்க முடியல உங்களால. என்ன காரணம்? பஞ்சாப்காரனே ஆமாத்துக்கு போயிட்டான் உங்களுக்கு வராம. நீங்க தான் இருந்தீங்க பஞ்சாப்லயே.
உங்களை மதிக்காம உங்க இஸ்ரேலுக்கு போயிட்டான். ஏன்? உங்க லட்சணம் அது, காங்கிரஸோட லட்சணம் அது. அவன் ஏன் கெஜ்ரிவால் நீங்க என்ன போயிட்டான்? நினைக்கிறீங்க? ஏன் கெஜ்ரிவால் இவங்களோட டவுன்ஃபால் எதனால இவங்க டவுன்ஃபால் நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் ஒரு கட்சியே உங்க கிடையாது. பிரச்சனையே காங்கிரஸ் ஒரு உங்களுக்கு தெரியல கட்சியே அதான் கிடையாதுங்க. கட்சியே கிடையாதுங்க. தெரியாதனமா நேருன்றவர் வந்து அப்போ வந்து இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து பிஎம் எலெக்ட் ஆயிட்டாருங்க தேர்தல் இல்லாம. அவர் அதுக்கப்புறம் வந்து வேற கட்சியே இல்லாம 3 டைம் இருந்துட்டாரு. அது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அவருடைய பொண்ணு, அவங்களோட பையன், அதுக்கப்புறம் அவருடைய பையன், இப்படி இப்படி நாட்டை என்ன நீங்க மன்னர் பெற முடியாது. இது எப்படிங்க கட்சி வளரும்? எனக்கு புரியலங்க. உங்களுக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு கோல்ட் இருக்கா? ஒண்ணும் கிடையாதுங்க. எதுக்கு 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 உங்களுக்கு ஓட்டு போடணும்? நீங்க என்ன 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 செஞ்சிட போறீங்க நாட்டுக்கு? என்ன செஞ்சுட்டீங்க இது வரைக்கும்? 50 வருஷம் ஆண்டீங்களா? என்ன செஞ்சுட்டீங்க இந்தியாவுக்கு? உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? போன 10 வருஷம் நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? மக்களுக்கு தெரியாதா? தெலுங்கானாலையுமே ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் வந்து அவங்க ஜெயிக்க வைக்க வேண்டியதா இருக்கு. கார்த்திக், அது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் கூட உண்டான நேச்சர் அதுதானுங்க. ஒரு கட்டத்துல அது அழிஞ்சதே போதும். அது அழிஞ்சு டைனாஸ்டிக் அது அழிஞ்சு ரொம்ப நாளாச்சுங்க. தன்னாலே அழிஞ்சது ஆமா காரணம் ரொம்ப இல்லாம நாளாச்சுங்க அழிஞ்சது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதான் இப்ப நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுந்தர சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அதுக்கப்புறம் எப்படி அது காணாம போச்சுன்னு தெரியல. அதே தான் உங்களுக்கு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்னாலே. மன்னரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு ப்ராப்பரான ரீசனே வேண்டியதுல அது தன்னால உங்களுக்கு குறைஞ்சிடும். ஏன்னா அதுல இருந்து காம்படிட்டிவா ஒரு லீடரே வரமாட்டாங்க டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல. அந்த வாரிசு அப்படிங்கிறது மட்டுமே ஒரே இதுல போவாங்க. இவர் வந்து ராகுல் காந்தி வந்து மோடி ஜெயிக்கிறாராம். ஏன் வந்து நார்த் இந்தியாவில் நிக்க முடியாம தான் அங்க எங்க நின்னாலும் தோத்துருவோம் தானே இங்க வந்து நிக்கிறீங்க சவுத் இந்தியால. சவுத் இந்தியாலையுமே கரோனால நிக்க வேண்டியதானே ஏதோ ஒரு தொகுதியில தோத்துருவீங்க. ஆந்திரா நிக்க சொல்லுங்க, தோத்துருவீங்க. இல்ல அவர் மோடி எல்லாம் போய் பான் அவர் வாரியர் இல்லைங்க. தெலுங்கு தெலுங்கு அவரெல்லாம் களத்துல நின்னு தெலுங்கானால போற நின்றுங்க தோத்துருவீங்க. எங்க நின்னாலும் தோத்துருவீங்க. ஒரே ஒரு தொகுதி உங்களுக்கு சேஃப்னா வயநாடு. அந்த அங்க போய் நிக்கிறீங்க. அங்க இருக்கவனே கழுவி ஊத்திட்டு வந்துட்டான் அவங்கள. அங்க இருக்க காங்கிரஸ் கமிட்டியில இருக்கவனே கழுவி ஊத்திட்டு வந்துட்டான். ஏங்க இவரு என்னங்க தொகுதியே வர மாட்டாருங்க, இவரு சும்மா நிக்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் பிஜேபியில வந்து சேர்ந்தான் இன்னைக்கு. இல்ல அவங்களுக்கு எப்படி எங்க வாய்ப்பு இருக்குங்க வயநாட்டுல? வயநாட்டுல வந்து 50% மேல முஸ்லிம்ஸ் இருக்கும். அதனால ஈஸியா அவர் ஜெயிச்சிருவாரு. அதுல டவுட்டே இல்லை. அது ஏதோ ப்ராக்ரஸ் இருக்கு அப்படி 5 வருஷம் எம்பியா இருந்திருக்காரு. என்ன அதெல்லாம் பண்ணிருக்காரு? அதுல ஏதாவது அவர் ஜெயிச்சிருவாருங்க. அதெல்லாம் ஒன்றும் டவுட் இல்லை. அதெல்லாம் அதில் எதுக்கு ஜெயிச்சிருவாரு. வேண்டியதில்லை, ஓகே. ஜெயிச்சிருவாருங்க. பட் ஆனால் போன டைம் ஜெயிச்சவங்களாம் ஜெயிக்க மாட்டாரு. போன டைம் வந்து பெருசா ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. அவருக்கு எதிரே யாரும் ஓட்டு போடல. இந்த டைம் வந்து காங்கிரஸே வந்து கம்யூனிஸ்டே வந்து இவங்களை கழுவி ஊத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு 5 எம்பி தான் இருக்காங்க பார்லிமெண்ட்ல. அவங்க இந்த ராஜா அவங்களோட ஒய்ஃப் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனா இல்ல எப்படிங்க? சும்மா ஒரு டம்மியான கேரக்டர் வேட்பாளர் மாதிரி தான் யார்? போட்டுருக்காங்களா எப்படி எதுங்க? ராகுலுக்கு எதிரா இப்ப ராகுலுக்கு ஆப்போசிட்டா நிக்கிற அந்த அன்னிராஜா அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்யூனிஸ்ட்லயா? பவர்ஃபுல்லான லீடரா இல்ல வந்து சும்மா ராகுல் காந்திங்கனால அது கம்யூனிஸ்ட்ல தெரியல ப்ரோ. போட்டுருக்காங்க. ஆனா பிஜேபியில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டும் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். சுரேந்திரா ஏதோ போட்டிருக்காங்க. ஸ்மிருதி இரானியே வந்து கூட வந்து ஃபன் பண்ணிட்டு போனாங்க. சுரேந்தர் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட். ஸ்டேட் பிரசிடென்ட்டே போட்டிருக்காங்க. பட் அதான் அவர் ஜெயிச்சுருவாருங்க. பட் சொல்றேன் அவர் ஆளு அவர் வந்து அதை தாண்டி எந்த தொகுதியும் நிக்க முடியாது. அது ஒண்ணுதான் சேஃப்டி கேரளாலயே நான் சவுத்லயே அது ஒண்ணுதான் சேஃபான தொகுதி. அங்கேயுமே தோத்துட்டாருன்னா அவர் நாட்டை விட்டே போயிட வேண்டியதான் எங்கேயாவது. கார்த்திக் ஜி வந்து நம்ம சவுத்துல வந்து ரொம்ப சேஃபான தமிழ்நாட்டுல தானே, தமிழ்நாட்டுல கூட நின்னுக்கலாமே. இல்ல அது நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இல்ல நம்ம நியூஸ் மீடியால கூட விஷயம் வந்துச்சுல, ஜி வந்து சவுத்துல நிக்கிறாப்ல ராம்நாட்ல நிக்கிறேன்னு சொல்லி இப்போ ஓபிஎஸ் நின்றுட்டாரு. வேற எங்கேயா சவுத்துல நிக்கிறாப்லையா? ராம்நாட்ல ஓபிஎஸ் இருக்காருல்ல, ஓபிஎஸ் ஜெயிச்சு கட்டுங்க பார்ப்போம். ஜியை விட்டுருங்க. இல்லங்க நான் கேட்கிறேன் வேற எங்கேயா சவுத்துல நிக்கிறாப்லையா ஜி? அதான் கேட்டேன். அவர் இதுக்கு முன்னாடி நின்றுருக்காருங்க, நின்னதே கிடையாது. சரி அவர் எங்க நின்னாலும் ஜெயிப்பாருங்க, எங்கனாலும் ஜெயிப்பாரு. இல்ல இந்த எலெக்ஷன்ல வந்து நீ கூட சொல்லியிருந்தீங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்.
ராமநாதபுரத்துல நிக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் அது நியூஸ் கூட ஆரம்பம் இல்ல வந்துச்சு. அது ஆரம்பத்துல சொன்னாங்க. பட் அது அது கிடையாது. அவர் வாரணாசியில் நிற்பாரு. ஏங்க 2 தொகுதினா ஒரு தொகுதி வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து ரிசைன் பண்ணணும், திரும்ப பை எலெக்ஷன் வைக்கணும். இது வேஸ்ட். ஆக்சுவலா இது வேஸ்ட். ஒரு தப்பான கான்செப்ட் இது. 2 தொகுதி நிக்கிறோம், 2லயுமே ஜெயிச்சிருவாரு. 2னா 2லயும் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராமேஸ்வரத்தையோ இல்லை வேற எங்கேயோ நின்னாருன்னா, ராமநாட்டில் நின்னாருன்னா அது ரிசைன் பண்ணணும். எதனால நீங்க வேஸ்ட் சொல்றீங்க? பை எலெக்ஷன் திருப்பி இன்னொரு எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்றதுனால வேஸ்ட் சொல்றீங்களா? கான்செப்டாவே வேஸ்ட் இல்ல. 2 எலெக்ஷன் 2 தொகுதியில் நிக்கிறதே வேஸ்ட் இல்ல. தோக்குறவனுக்கு தாங்க பயம் கரெக்ட் இருக்கு. ப்ரோ அப்படியெல்லாம் அப்ப சொல்லாதீங்க அப்ப ப்ரோ. எதுக்கு? லாஸ்ட் டைம் ராகுல் காந்தி அப்படிதான் வந்து வயநாட்டுல ஜெயிச்சாரு. இந்தியா ராணி செஞ்சு விட்டாங்க. இல்ல அப்புறம் எதுக்கு நயனா நாகேந்தர் எம்எல்ஏவா இருக்காரு, அப்புறம் எம்பியாவுக்கு எதுக்கு நிக்கிறாங்க? ஏங்க இது எம்எல்ஏ என்ன இருக்காருங்க. அவர் எம்பி கொஞ்சம் கூட ஒரு பிரெயின் தொகுதியில யூஸ் பண்ண நிக்கிறாரு மாட்டீங்களா? எம்பியா. இப்ப எம்பி ஆயிட்டாருன்னா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணணுமா இப்படி? ஆமா, ஜெயிச்சுட்டு அப்ப அது வேஸ்ட் தானே. அது என்ன வேஸ்ட் தான். இப்ப அந்த இடத்துல பை எலெக்ஷன் இன்னொன்னு நடக்கணும் தானே செய்யும். அது நடக்குங்க. அவர் வந்து ஆளுங்கட்சி எம்பியா இருக்கிறதுக்கும் இங்க வந்து பிஜேபியில 4 எம்எல்ஏ இருக்கிறதுல ஒரு எம்எல்ஏ இருக்கிறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா அந்த இடத்துல வந்து தேவையில்லாம அந்த இடத்துல ஒரு ஃபண்டிங் வேஸ்ட் தான் ஆகுது எலெக்ஷன் செலவுக்கு சொல்லிட்டு. நீங்க இப்ப சொன்னதுக்கு ரீசன்னா தேவையில்லாம 2 எம்பில் இருந்தா ஒண்ணு ராஜினாமா பண்ணி ஆகணும்னு சொன்னீங்கல்ல, 2 ஜெயிச்சிட்டாங்கன்னா. அப்ப அது இவருக்கு ஏங்க நைனாருக்கு நைனாரோட அவர் ஏங்க அவர் நைனாருக்கு சென்ட்ரல் பிளஸ்ங்க. மினிஸ்டர் அவருக்கு மோடிக்கு அது தேவையே கிடையாதுங்க. மோடி எலெக்ஷன் நிக்காம பிஎம் ஆக முடியுங்க அவரால். ஒரு நின்றுதான் கரெக்டா இருக்கேன், ஒன்றும் கிடையாதுங்க. நைனாருக்கு அது பிளஸ், நைனார் அது பண்றாரு. ஓபிஎஸ் பிளஸ், ஓபிஎஸ் அது பண்றாரு. சரிங்க கார்த்திக், ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட்டிங். ஏன்னா உங்ககிட்ட நான் பெட் கட்டி இருக்கேன். அன்னைக்கு ஆனா பார்க்கலாம். தினேஷ், நீங்க துண்டுல வர அப்படியே நியூஸ் மட்டும் படிச்சுட்டே வரீங்க. நீங்க ஒரு 10 அப்படியே நான் இது எலெக்ஷனை பண்ணீங்கன்னா பெருசு அது இல்ல இல்ல வெறும் சன் நியூஸ் யூடியூப் போட்டஸ் இல்ல 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 நான் சொல்லிடுறேன் கார்த்தி. அது வந்து நான் வந்து ஃபுல்ஃபில்டா இந்த எலெக்ஷன் நான் ஃபாலோ பண்ணல. சும்மா லைட்டா மேம்போக்கா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் அதுக்கு கொஸ்டின்ஸ் இல்ல வேணும் கேட்கிறேன், அவ்வளவுதான். இல்ல இப்ப அப்பனா சந்தேகமா கேட்கணும். அது அப்படியே நடுங்கிட்டாரு. அப்படியே சைனா வந்து இதாயிட்டு இது எப்படின்னா நெருக்குதாமே அந்த மாதிரி இல்ல எல்லாம் இல்ல பேசினா எப்படி நான் இருக்கும்? இல்ல 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 நான் அந்த நியூஸ்ல பார்த்துதான் கேட்டேன். அந்த கொஸ்டின் அப்படிதான் வச்சேன். நியூஸ் அந்த மாதிரி போடுறாங்களே சொல்லிட்டு அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் அந்த கேள்வியை நான் பினிஷ் இல்ல பண்ணேன். எல்லா உங்க கேள்வியும் வாயில இருந்து ஏதோ சுத்து போடுது அந்த மாதிரி எல்லாம் வார்த்தை வந்துச்சா வரலையா? அதான் ஆமா சுத்து போடுறாங்க அப்படி சொல்லிட்டு நியூஸ்ல போட்டிருந்தாங்க. அது வந்து நம்மள சுத்தி வளைக்கிறாங்கன்னு நியூஸ்ல சொல்லிட்டு. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வருதா? நான் சொல்றது இவரு சவுக்கு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாப்புல. அதனால எல்லாத்தையும் நான் கோர்வையா சொன்னேன். நான் அவர் இன்டர்வியூ வச்சு நான் கேள்வி கேட்டதா. அது அந்த ஆளு வந்து கொஞ்சம் லூசுமா உழைட்டு இருப்பா. சவுக்கு இன்டர்வியூ யூடியூப் நானே சொல்லிட்டேனே அந்த ஆள் லூசுமா உழைட்டு இருப்பா. அவரோட இன்டர்வியூ எனக்கு சின்ன இன்ஃபுளுன்ஸ் வந்துச்சு. அறிவு இருக்கவங்க பேசுறத பாருங்க, அதையாவது பாருங்க. இல்ல கார்த்தி, நான் வந்து எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி அது ஒரு கோர்வையா அந்த கொஸ்டின் கேட்டேன். செந்தில்வேல் பாப்பீங்களா இல்லையா? அது இன்னும் பயங்கரமா இல்ல ஐயோ அந்த ஆள் நான் பாக்குறதே இல்லைங்க. அவரை மிரட்டிய ஸ்டாலின் அதிர்ந்த அமெரிக்கா அதை பாக்கலையா? அதெல்லாம் பாக்குறது ஏங்க என்னைக்கு அவர் சேனல் பார்க்க விட்டுறது தெரியுமா? யூஎஸ்க்கு போயிட்டு இங்க இருக்க என்ன ரோடு இது, நம்ம தமிழ்நாடை விட ரோடு பயங்கரமா இருக்கு, சரி தமிழ்நாடு ரோடு சூப்பரா இருக்கு, யூஎஸ்ல அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாப்லயோ அதோட விட்டதும். அதுக்கப்புறம் அவர் வீடியோ பாக்குறதே இல்லை. அதுக்கு முன்னாடி பாத்துட்டு இருக்கீங்க? கரெக்டா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாத்துட்டு இருந்தேன். அப்பயே தெரிஞ்சு போச்சு, ஐயோ இது என்னடா பயங்கரமான இதுவா இருக்கே. தெரியல அவர் யாருன்னு, அவர் எப்படிப்பட்ட லூசுன்னு தெரியல. உங்களுக்குமே சில பிரச்சனைகள் இருக்கு. லேட் பிக்கப் தான் இல்ல அதுக்கு முன்னாடி. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி ஏதோ அப்பப்ப இல்ல கார்த்தி நீங்க சொன்ன மாதிரிதான் நம்ம ஒரு வீடியோல லூசு போயின்றது ஒரு வீடியோல தெரிஞ்சிடும். நீங்க வேற அது வரைக்கும் இல்ல யூஎஸ்ல இருந்து ரோடு போட்டது வந்து யூஎஸ் ரோட பத்தி பேசுறது வரைக்கும் பார்த்துட்டு இல்ல நீங்க சொல்லுவீங்களா அடிக்கடி நம்ம ஒரே விஷயம் ஃபாலோ பண்ணக்கூடாது, தினமலரும் படிக்கணும், தினகரனும் படிக்கணும், தந்தி படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும் நீங்க சொல்லுவீங்களா? அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். நியூஸ் மட்டும் தான் பார்த்த மாதிரி தெரியுது, ஆப்போசிட் சைடுல நியூஸ் பார்த்த மாதிரியே தெரியலையே. அது இந்த கொஸ்டின்ஸ்ல இதை ஒட்டி வந்துச்சு. எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு, என்னடா இவங்க ஆப்போசிட் சைடு ஒரு
ஒரு குற்றம் சொல்றாங்களே, அதை வச்சு ஒரு கேள்வியே கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த கேள்வியில நான் கேட்டதே வரிசையா. இந்த சீனால இருந்து இந்த மோடிஜியோட இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வரைக்கும். அதனாலதான் இந்த கேள்வியை வச்சேன். ஆனா அந்த வீடியோ நான் பார்க்கல, நான் பார்த்துறேன். அதுக்கு அதை நீங்க மேலே ஷேர் பண்ண வீடியோ அது அப்படி இருந்தாலும் அது பழைய வீடியோ தான். அதை பற்றி ஆர்கியூ பண்ணுறது இது பொண்ணும் டைம் வேஸ்ட்டு. ஹேமந்த், நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோ? அந்த படம் நான் பார்க்கல. இல்ல டிஎல் லாஸ்டா இப்பதான் ஷேர் பண்ணியிருந்தேன். மேல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது பார்த்தேன். அதுக்கு ஸ்பேஸ் போயிட்டு இருந்ததுனால கேட்கல. அது உள்ள போய் பார்க்கும்போது 12 வருஷம் பழைய வீடியோன்னு அதுலயே போட்டுருந்துச்சு. ஓகே, அது நான் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. அதான் ஓகே. 12 வருஷம் பள்ளி வீடியோவா? ஆமா, 12 ஆமா. வருஷம். அதுல நீங்க தான் சொன்னீங்களே பழைய கெட்டப்ல இருக்காருன்னு. அதுலயே தெரிஞ்சுக்கணும். குஜராத் சிஎம் அவரு வந்து இங்க பிஎம் ஆகும்போதே முடியெல்லாம் வெட்டிட்டாருங்க. அந்த பின்னாடி முடியெல்லாம் வந்து ரொம்ப ட்ரிம் பண்ணி அந்த மாதிரி தாங்க பிஎம் ஆனாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய கெட்டப். இல்ல அப்போ ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாலத்தீவ்ஸ்ல வந்து நம்ம ஆர்மியை ரொம்ப எல்லாம் வெளியே போங்க அப்படி சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன ரீசன்? அது தினேஷ் இது ஒன்னும் இல்ல. நீங்க வந்து கூகுள் அடிச்சா கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் வந்து என்னமோ வந்து ஃபுல்லா உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அங்க வந்தது ஆன்டி இந்தியா கவர்மெண்ட், சரியா? அவனுங்களுக்கு இந்தியா பிடிக்காது, அதனால வந்து அவன் வெளில போக சொல்லியிருக்கான், அவ்வளவுதான். ஆனா அவன் தான் உள்ளவே வர சொன்னான். ஓகேவா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவனுக்கு தண்ணி எல்லாம் இல்லாத போது தண்ணி நம்ம தான் கொடுத்தோம். மத்த சாப்பாடுல இருந்து நிறைய பேர் இல்ல ஹேமந்த், நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, சைனா சுத்து போறாங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்ட மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, அவன் வெளியே போக சொன்னதுக்கும் நான் கேட்ட கேள்விக்கு அது கரெக்டா ஆச்சுல்ல, அதுக்குதான் நான் இந்த கேள்வியை வச்சேன். இப்போ அதுல என்ன இப்போ அதனால என்ன ஆச்சு? நம்ம அதுல குறைஞ்சு போயிடலையே அதுல. இல்ல நம்ம ஒரு கார்னர் பண்ற மாதிரி ஒரு இஷ்யூ ஒரு ஃபேஸ் ஆகுதுல்ல, அதுக்கான அந்த கேள்வி யாருங்க கார்னர் பண்றா? நம்ம ஷிப்பை யாராச்சும் ஏதாவது பண்றாங்களா? என்னங்க கார்னர் பண்றாங்க? ஏன்னா 4 பேர் யூடியூப்ல பேசுறதெல்லாம் வச்சு இது பண்ண முடியுமா? நம்ம தான் பிரிக்ஸ்ல எல்லாம் இது மெம்பரா இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப சவுதி நம்ம கூட நல்ல உறவுல தான் இருக்கு. லைக் இது யூஎஸ் நல்ல உறவுல தான் இருக்கு, இஸ்ரேல் நல்ல உறவுல தான் இருக்கு, யூரோப் கண்ட்ரிஸும் நல்லா தான் இருக்கு. யாராச்சும் ஏதாச்சும் ஒரே ஒரு கன்னடாக்காரன் தான் கொஞ்சம் லட்டா தவறான், அது அவனையும் அப்புறமா வந்து பாத்துப்பாங்க. வேற எதுவும் கிடையாது பிரச்சனை. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை கண்ட்ரிஸ் கூட நீங்க வந்து வம்பிழுத்து வச்சுட்டு இருந்திருக்கீங்கன்னு போய் பாருங்க. இப்ப எத்தனை கண்ட்ரிஸ் கூட இணக்கமா இருக்காங்கன்னு பாருங்க, அவ்வளவுதான் தெரியும். இது 10 வருஷம் வம்பளுத்தாங்க. அது என்னென்ன கண்ட்ரிஸ் வம்பளுத்து இருந்தாங்க? எடுத்து பாருங்க. எடுத்து பாக்குறதுக்கு நீங்களே சொல்லிடலாம். சரி, ஓகே. அதை பத்தி நான் நாளைக்கு பாக்குறேன். கார்த்திக், குட் நைட். ஹேம்நாத், குட் நைட். ஓகே ப்ரோ, பாய், குட் நைட். முடிச்சுக்கலாம். இப்போ